ஓகே. ஸோ பிள்ளைகள், நம்ம வந்து 2027க்கு யூனிட் 1 இப்ப போயிட்டு இருக்கு இல்லையாடா? ஸோ 2027க்கு வந்து யூனிட் 1 போற டைம் உங்களுக்கு தெரியும். யூனிட் 1 இப்ப போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே ஈவினிங் 6 to 7:30 வந்து நம்ம யூனிட் 1 கொண்டு போயிட்டு இருக்கோம் ஜூம்ல இல்லையா? ஸோ இப்ப இந்த யூனிட் 1 போகக்குள்ளேயே நம்ம இன்னொரு யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறோம் பேரலா. என்னன்னு கேட்டால் யூனிட் 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அது எப்படி போக போறோம்? எவ்ரி சாட்டர்டே சண்டே நம்ம இங்க கழிக்கிறது போல மார்னிங் வந்து சேரும். மார்னிங் 6 to 8 வந்து இந்த யூனிட் 3 வந்து போக போகுது. மார்னிங் 6 to 8 வந்து இந்த யூனிட் 3 போக போகுது. சரியா? சோ யாருக்காவது குழப்பங்கள் இருக்குமா இருந்தால், நம்ம ஈவினிங் ஒரு டைம் போகுது, மார்னிங் ஒரு டைம் சொல்லி யாருக்காவது குழப்பம் இருக்குமா விளைய கொள்ளுங்க. கெமிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டா தான் நம்ம கொண்டு போகிறோம் ஃபுல்லா. யூனிட் 1 முடிய இந்த டைம்ல வந்து யூனிட் 2 இன்ஷால்லா செய்ய போறோம். அதுக்கு பிறகு தியரி பார்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த சாப்டர் இதோட தொடர்ச்சியா போற யூனிட்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே போல யூனிட் 3 முடிச்சது வரை யாரு இந்த டைம்ல தொடர்ச்சியா போகும் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி சொல்லி முடிச்சிருக்கோம். சரியா இல்லையா? இதுல யாருக்காவது குழப்பம் ஏதாவது இருக்கு அப்படி? ஓகே. சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போற யூனிட் என்னன்னு கேட்டால், யூனிட் 3. சோ அது பேர் என்ன சொல்லுவோம்? ரசாயன கணித்தல்கள் என்று சொல்லி சொல்லப்படும். ரசாயன கணித்தல்கள். அவங்களுக்கும் எப்படி அறிமுகமாகும் இந்த யூனிட் என்று கேட்டால், வழக்கமாக கெமிக்கல் கால்குலேஷன் என்று சொல்லி சொல்லுவோம். கெமிக்கல் கால்குலேஷன் என்று சொல்லி இந்த யூனிட் நம்ம சொல்லலாம். யூனிட் 3 கெமிக்கல் கால்குலேஷன். சோ நம்ம இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முதல்ல நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த யூனிட்ல நம்ம எந்தெந்த கான்செப்ட் என்னென்ன விஷயம் பார்க்க போறோம், அதுல உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு தடவை தெரியும். சரியா? சோ நம்ம இந்த யூனிட்ல பார்க்க போற யூனிட் 3ல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னு கேட்டால், ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. சோ முதலாவது பார்க்க போறது வந்து சார் அணுத்திணிவு சம்பந்தமான விஷயங்கள். சார் அணுத்திணிவு சம்பந்தமான சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல பார்க்க போறோம். முதலாவது கான்செப்ட் இதுதான். இந்த சாரண திணிவுக்கு பிறகு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டால், மூல் அண்ட் அவகாதரோ மாறிலி சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு பிறகு நம்ம கைக்க போற விஷயம் என்னன்னு கேட்டால், மூல் அவகாதரோ மாறிலிக்கு பிறகு நம்ம கைக்க போற விஷயம் என்னன்னு கேட்டால், பின்னம் and அதே போல சதவீதம் சம்பந்தமான சில விஷயங்கள். பின்னம் and சதவீதம் இது சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த பின்னங்கள் சதவீதங்கள் முடிச்சதுக்கு பிறகு பிள்ளைங்க நம்ம பார்க்க போறது மூலக்கூற்று சூத்திரம் துணிதல் சம்பந்தமான விஷயம். மூலக்கூற்று சூத்திரம் துணிதல் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்க போறோம். இந்த மூலக்கூற்று சூத்திரம் துணிகிற கான்செப்ட் எல்லாம் முடிச்சால் செறிவு சார்பான சில விஷயங்கள் பார்க்க போறோம். செறிவு சம்பந்தமான சில விஷயங்கள் நம்ம இந்த ஷேப்பரம் பார்க்க போறோம். அதுக்கு பிறகு தாக்கம் சமப்படுத்தல் பார்க்க போறோம். தாக்கம் சமப்படுத்தல் பார்த்தோமா இருந்தால் பீசமான சார்ந்த கணிப்புகள் பார்க்கப்படும்.
வீசமானம் சார்ந்த கணிப்புகள் பத்தி கழிக்கணும். சோ இதுவும் கழிச்சு முடிச்சால் அடுத்ததாக நம்ம கழிக்க வேண்டியது வந்து நியமிப்பு சார்பாக கழிக்கணும். நியமிப்பு சம்பந்தமாக கழிக்கணும். நியமிப்பு சார்பான கணித்தல்கள் எல்லாம் நீங்க கழிக்கணும். அண்ட் ஃபைனலி நம்ம கழிக்க வேண்டியது வந்து அசேதன சேர்வைகளின் பேரீடு. அசேதன சேர்வைகளின் பேரீடு கழிக்கணும். இவ்வளவும் கழிச்சு முடிச்சோம்னு சொன்னால் இவ்வளவு கன்செப்டையும் தெளிவாக நம்ம அடிப்படையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கழிச்சு முடிச்சோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயமா போகும் இந்த இதுக்குள்ள. சரியா? சோ இது மட்டும் இல்ல, இதுக்கிடையில சின்ன 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 அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். சோ இந்த தாக்கம் சமப்படுத்தல் படிக்க போகக்குள்ள நமக்கு ஒட்சியற்ற நிலையை பத்தி தெரியணும். அப்ப அதை பத்தி கொஞ்சம் படிப்போம். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இதுல இல்லாத சில விஷயங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இதுல இந்த அசேதன சேர்வைகளோட பெயரீடு சொல்ற இந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு இங்க கல்குலேஷனை படிப்பிக்க போறது இல்ல. அது நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிப்போம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம அதை படிப்போம். உண்மையாக சிலபஸ் அடிப்படையில அது உங்களோட கல்குலேஷனுக்குரியதுதான், உங்களோட கல்குலேஷனுக்குரிய சிலபஸ் தான். பட் நம்ம அதை எங்க படிக்க போறோம்னு கேட்டால் அது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நான் அவங்கள படிக்க போறேன். சரியா? ஏதாவது குழப்பம் இருக்கு? இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கு அப்படின்னு? சோ உங்களுக்கு தெரியும் யூனிட் 1ல நம்ம நோட்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நோட்ஸ் அவ்வளவுமே வந்து ஒரு புக் கொண்டு தந்திருக்கோம். அந்த புக்ல தான் நீங்க நோட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறீங்க. அந்த புக்ல தான் பாஸ் பேப்பர் கேள்விகளும் நாங்க என்ன செஞ்சிருப்போம், கலெக்ட் பண்ணி தந்திருப்போம். சோ அந்த புக்ல தான் பெரும்பாலான எல்லா விஷயமுமே நீங்க செஞ்சுட்டு இருக்க போறீங்க இல்லையா? சோ இந்த யூனிட் 3க்கும் பிள்ளைகள் ஒரு புக் கொண்டு இருக்கு. சோ புக் உங்களுக்கு இன்னும் அனுப்பப்படலை, இன்னும் உங்களுக்கு புக்ஸ் வந்து கிடைக்கல. என்ன சொன்னால் கொஞ்சம் பிரிண்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகிறதால உங்களுக்கு புக் வந்து இன்னும் அனுப்பப்படலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் மாதிரி எல்லாரும் கையிலையும் புக் இருக்கு. சரியா? சோ அந்த புக்ல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டால் அதுல தியரி கான்செப்ட் எதுவுமே புக்ல நாங்க செல்ல போறது இல்லை. புக் முழுக்க முழுக்க கொஸ்டின் கலெக்ஷன் ஆகுது. பாஸ் பேப்பர் கேள்விகள், நிறைய மாடல் பேப்பர்ல இருந்து வந்த கேள்விகள் எல்லாமே மொத்தமா கலெக்ட் பண்ணி நாங்க புக்காக ஆக்கி வச்சிருக்கோம். சோ அந்த புக்ல இருந்து நம்ம கேள்விகளை செஞ்சு கொள்வோம். அப்ப தியரி நம்ம என்ன செய்யணும், தியரி அப்ப என்ன செஞ்சு கொள்றோம்? புக்ல தியரி இல்லைன்னா தியரி என்ன செய்யறது? யா குட். தியரி என்ன செய்யறது? கொப்பியில நம்ம என்ன செஞ்சு கொள்வோம்டா தியரி எழுதிக்கொள்வோம். ஏன்னா இதுல தியரி அவ்வளவு பெரிய ஒரு சாப்டராக இல்லை. வேற தியரி கொஞ்சம் தான், நீங்க பிசிக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. தியரி என்று சொல்ல நீங்க நிறைய படிக்க போறது இல்லை இல்லையா, கேள்விகள் தான் நிறைய செய்ய போறோம். சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம தியரி பெருசா கலைக்க போறது இல்லை பிள்ளைகள். நிறைய கணிப்புகள், நிறைய கல்குலேஷன் விஷயங்கள் இங்க பார்க்க போறோம். சரியா? ஆக லேசான யூனிட், ஆகவுமே லேசான யூனிட். ஆனா நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை, இதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது இல்லை. என்ன காரணம்னு சொன்னா அந்த அந்த யூனிட்டை வந்து நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்றது. அப்படி இருக்கப்படாது நம்ம பிள்ளைகள் சொல்லி அதுக்காகத்தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு கேள்வியா செய்யக்குள்ள இந்த யூனிட் முழுக்கவே என்னவா இருந்தால் ஈஸியாக போடும். சொல்றது விளையும் சொல்லி உங்களுக்கு நான் சொல்லணுமா இருந்தா, இந்த யூனிட்டை பத்தி சொல்லணுமா இருந்தா, இந்த யூனிட்ல முக்கியத்துவம் என்ன கேட்டால், இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டால், ரெண்டு வாரம் மார்க்ஸை பத்தி கதை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்சிக்யூன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 3 to 5 மாதிரி வரும் எம்சிக்யூ. ஒரு வருஷத்துல 3 தொடக்கம் 5 எம்சிக்யூ வரும். நம்ம ஒரு எவரேஜாக ஒரு 4 எம்சிக்யூன்னு சொல்லி எடுக்கிறோம். 4 எம்சிக்யூ எடுப்போம். அப்ப எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 4 மார்க்ஸ் ஒரு எம்சிக்யூல இருந்து கிடைக்கும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எடுத்தால் எஸ்ஏ பார்ட்ல உங்களுக்கு தெரியும் ஒரு பி பார்ட் ஆக வரும் கல்குலேஷன். சோ பி பார்ட் சொன்னா முழு எஸ்ஏ இருந்தா 7.5 மார்க்ஸ். சோ பி பார்ட் கிட்டத்தட்ட 3.75 மார்க்ஸ், 3.75 மார்க்ஸ் கேள்விக்கு வரப்போகுது. சோ மொத்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா அன்னளவாக 8 மார்க்ஸ் நம்ம இங்க எடுத்துக்கொள்ளலாம்டா. இந்த கல்குலேஷன்ல இருந்து 8 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். சோ அவ்வளவு முக்கியமான ஒரு யூனிட். 8 மார்க்ஸ்ங்கிறது சும்மா விஷயம் இல்லை.
அவ்வளவு முக்கியமான ஒரு யூனிட் தான் நம்ம இப்ப படிக்க போறோம். சோ கிளாஸுக்குள்ள போவோம். இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கு? இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? கிளாஸுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸுக்குள்ள போறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கடா, அவனோட கொப்பியில ஆக முன்னுக்கு இது இவ்வளவு எழுதி கொடுங்க. நம்ம என்ன செய்வோங்கிறது தெரியும் இல்லையா எல்லாருக்குமே? இவ்வளவையும் குறிப்பா எழுதி கொடுங்க கொப்பியில. அவசரமா எழுதி கொடுங்க. எழுதி முடிச்ச உடனே ஒரு டன் ஒரு மெசேஜ் போடுங்க. ஓகே, சோ இது வந்து யூனிட் 1 எழுதின காப்பியில கண்டினியூ எழுதுறது இல்ல. யூனிட் 3க்கு சொல்லி வேற காப்பி வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியாடா? இந்த ஓ லெவல்ல வந்து நம்ம யூஸ் பண்ண அந்த மாதிரி செய்ய இயலாது. ஒரே எல்லா யூனிட்டுமே ஒரே காப்பியில அடக்கிற வேலையெல்லாம் இங்க செய்ய இயலாது. என்ன செய்யணும் நீங்க? யூனிட் 3க்கு சொல்லி புதுசா ஒரு காப்பி வந்து எடுக்கணும். சரி, சரி. இப்ப நம்ம இந்த விஷயம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல, இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல நீங்க எல்லாருமே என்ன செஞ்சிருப்பீங்க? யூனிட் 3 நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்க வந்து என்னோட கிளாஸஸ்ல யூனிட் 3 இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த யூனிட் எப்படின்னு சொல்லி உங்களோட சீனியர் தாத்தா மாற்றியோ இல்ல உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட நானா தாத்தா மாற்றியோ கேட்டாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இந்த கிளாஸ்? இந்த கல்குலேஷன் எப்படி, நல்ல யூனிட்டா, என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டாக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஈஸின்னு சொன்னாங்களா, கஷ்டம்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கல்குலேஷன் ஈஸி சொல்லி சொன்னாங்களா இல்ல கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்களா? சோ பிள்ளைகள், எஸ், நீங்க சொல்றதுதான். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், கல்குலேஷன் என்று சொன்னா கஷ்டம், கல்குலேஷன் சொன்னா கஷ்டம், கல்குலேஷன் வந்து கஷ்டமான ஒரு யூனிட். பிள்ளைகளும் வந்து எந்த ஒரு குரூப்ஸ் எடுத்தாலும் சரி, நிறைய பிள்ளைகள் டவுட் கேட்கிற யூனிட்ல கல்குலேஷனுங்கிறது ஒன்று ஒரு முக்கியமான இடம் ஒன்று வகிக்கும். ஆனா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் தான், உண்மையாக கல்குலேஷன் கஷ்டம் இல்லை. கஷ்டம் என்னன்னு கேட்டால் அவங்களோட சுருக்கள். நீங்க மெட்ஸ் உங்களோட ஓ லெவல் மெட்ஸ்ல நீங்க படிச்சிருக்கிற சுருக்கள்.
எப்படி நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணாமலுக்கு நீங்க சுருக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும் சொன்னால் கால்குலேஷன் கஷ்டம் இல்லை. ரெண்டாவது ஐடியாஸ் எடுக்கிறது. இந்த கேள்வி நம்ம எப்படி ஐடியா எடுக்கிற, இந்த கேள்விக்கு எது எப்படி இந்த 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 ஆர்டருக்கு போற, இந்த மெத்தட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு. சோ எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணலாம் பிள்ளைகள், எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வரலாம். இது எதன் மூலமா தாண்டி வருவோம் சொன்னா நம்ம நிறைய கேள்விகள் செய்யறது மூலம். இந்த யூனிட் கஷ்டமா லேசான்னு கேட்டால் இப்ப உங்களோட மெச்சூரிட்டி என்ன, ஓலவெல முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கீங்க, நம்ம இப்பதான் யூனிட் 1 படிச்சுட்டு இருக்கோம். இப்போ உங்களோட மெச்சூரிட்டிக்கு இது மேபி கஷ்டம் மாதிரி லைட்டா வழங்கலாம், ஒரு சின்ன ஃபீல் ஒன்று தரலாம், கஷ்டம் மாதிரி இருக்கேங்கிற ஃபீல் ஒன்று இப்ப தரலாம். ஆனா நிறைய பேருக்கு யாரு கால்குலேஷனை கிளாஸ்ல ஃபர்ஸ்டுக்கு இருந்தே கிளியரா புடிச்சிட்டு வராங்களோ அந்த பிள்ளைகள் பெரும்பாலும் அந்த கெமிஸ்ட்ரி முழுக்க கிளியரா பிடிக்கும். அது வந்து நிறைய பேர் அவதானிச்ச ஒரு விஷயம். கால்குலேஷனை ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பிள்ளைக்கு கிளியரா விளங்குதுன்னு சொன்னா அந்த பிள்ளை ஃபுல் கெமிஸ்ட்ரியும் கிளியரா வழங்கும் ஸ்டார்டிங்ல இருந்து. சரியா? சோ இந்த கால்குலேஷன் கான்செப்ட் என்னன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் மீன்ஸ் இப்ப நீங்க படிக்கக்குள்ள இந்த யூனிட் எல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஒரு ஹார்டுங்கிற ஃபீல் ஒன்று தரும். பட் அதுவே நீங்க அடுத்தடுத்த யூனிட்ஸ் தாண்டி போகக்குள்ள இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஒன்று கிளியரா கிடைக்கும். சோ அதுக்காக பிள்ளைங்க நீங்க முடிவெடுத்துக் கொள்றது இல்ல கால்குலேஷன் கஷ்டம்ங்கிற முடிவெடுக்கிறது. என்ன பொறுத்தவரை எந்த ஒப்பீனியன் படி உங்களோட கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஆக லேசான யூனிட்டுகள்ல ஆக லேசான சாப்டர்கள்ல இவர் முதல் சிம்பிளான தியரி, சிம்பிளான விஷயம், சிம்பிளான 1-2 சமன்பாடு, என்ன கேள்வி கேட்டாலும் டைரக்டா சமன்பாட்டை போட்டுவிட்டா விஷயம் முடியுது, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஐடியாவை கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சா சரி, இந்த கேள்வியை அணுகிறது எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற அது நமக்கு விளங்கினா சரி. சோ நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஜூனியர்ஸ் வந்து கேட்கக்கூடாது. உங்களோட ஜூனியர்ஸ் வந்து தாத்தா இல்ல நானா கால்குலேஷன் கஷ்டமா லேசான்னு கேட்கக்குள்ள நீங்க இன்ஷா அல்லாஹ் அது லேசான ஒரு யூனிட் தான், அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் இல்ல இந்த சொல்ற அளவுக்கு நீங்க இருப்பீங்களா இன்ஷா அல்லாஹ். இருப்பீங்களாடா? அது கஷ்டமான யூனிட் எல்லாம் இல்ல, அது ஒரு சின்ன ஒரு யூனிட். இந்த சொல்ல ஏழுமான அளவுக்கு இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவீங்களா கால்குலேஷன்ல? ஓகே ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதலே சொல்றேன், நான் யூனிட் 1 போயிட்டு இருக்குள்ள யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணது. சோ இதுல வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க என்னன்னு சொன்னால் யூனிட் 1, 2 வந்து கால்குலேஷன் இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டா எஸ் இம்பாக்ட் பண்ணும். பட் நம்ம இம்பாக்ட் பண்ணாத அளவுக்கு அங்க நம்ம ஒரு விஷயம் படிக்காம கால்குலேஷன்ல அது வரப்போகுதுன்னா நம்ம அது கால்குலேஷன்ல படிப்போம். ஸ்டார்டிங்ல நம்ம எதுவுமே படிக்காமலுக்கு எதுவுமே தெரியாமலுக்கு நம்ம போக போறது இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு தான் போக போறோம். சரியா? எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு தான் போக போறோம். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு குரூப்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து குரூப்புகள்ல இருப்பீங்க, குரூப்புகள்ல உங்களால பேச இருக்கு இல்லையா, நிறைய பிள்ளைகள் குரூப்ஸ்ல இருக்கும். சோ நீங்க 27 ரெஜிஸ்டர்ட் குரூப்ல இருப்பீங்க, 27 பெய்ட் குரூப்ல இருப்பீங்க, இப்படி நிறைய குரூப்ஸ்ல இருக்க போறீங்க. நீங்கடா நிறைய கேள்விகள் நீங்க தேடி தேடி செய்யணுங்கிறது நான் அவ்வளவு சொல்லியிருக்கிறேன். எங்கேயாவது கேள்விகள் கண்டா ஏதாவது ஒரு பேப்பர் கிடைச்சா நீங்க படிச்சதுக்குள்ள கேள்விகள் இருக்கான்னு தேடுங்க. அதுல கல்குலேஷன்ல நல்ல கேள்விகள் கிடைக்குமா இருந்தால் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அல்லது அதை போட்டோ எடுத்து என்ன செய்யுங்கடா குரூப்ஸ்ல போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க கிளாஸஸ்ல பேசுறீங்களோ பிள்ளைகள், ஐ மீன் எந்த அளவுக்கு நீங்க பிள்ளைகளோட உங்களோட கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்றீங்களோ, ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ, ஏன்னா எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல இருக்க போறது. நீங்க ஒரு விஷயம் புதுசா பாக்குறீங்க, புதுசா ஒரு கேள்வி பாக்குறீங்க, அதே ரிசோர்ஸ் இன்னொரு பிள்ளைக்கு மேபி கிடைக்காம இருக்கு. நீங்க அதை கொண்டு வந்து குரூப்ல போட்டு அதை பத்தி நீங்க பேசுவீங்களா இருந்தால், அதை டிஸ்கஸ் பண்ணுவீங்களா இருந்தால், அதை விளங்கப்படுத்துவீங்களா இருந்தால் அதுக்கான இன்னும் எக்ஸ்ட்ரா அறிவு உங்களுக்கு இறைவன் தரத்தால் போகும். சரியாடா? சோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கடா. சோ நம்ம இந்திய கிளாஸுக்குள்ள போவோம். சோ பாருங்க பிள்ளைகள், முதலாவது தலைப்பு போடுங்க கீழே. முதலாவது தலைப்பு போடுங்க, அணுக்களின் திணிவை அளத்தல். அணு ஒன்றின் திணிவை அளத்தல். அணு ஒன்றின் திணிவை அளத்தல். அணு ஒன்றின் திணிவை அளத்தல். அணு ஒன்றின் திணிவை அளத்தல்.
இப்ப கொப்பியை முடிச்சுட்டு கவனிங்கடா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், கார்பனை எப்படி எழுதுவோம் பிள்ளைகள்? 6க்கு 12 இப்படி எழுதி காட்டுவோம். சரியா பிள்ளையா? கார்பன் நம்ம எப்படி எழுதுற? 6க்கு 12 சொல்லி எழுதி காட்டுவோம். சரியா இல்லையா? இதுல கார்பன் எடுத்தால் 6க்கு 12 அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறாங்க. சரி, இதுல எனக்கு சொல்லுங்கடா, இந்த 6 அப்படின்னு சொல்றது என்ன பிள்ளை? இந்த 6 அப்படின்னு சொல்றது என்னடா? இந்த 6க்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? அவர அணுவெண் இல்லையா? அவர அணுவெண் என்று சொல்லி சொல்லப்படும். அவர அணுவெண் என்று சொல்லப்படும். ஓகே, அப்ப அணுவெண் வந்து பிள்ளைகள், அணுவெண் எதுக்கு சமனா இருக்கும்டா? அணுவெண் எதுக்கு சமனா இருக்கும்? அவர அணுக்களுக்குள்ள இருக்கிற புரோத்தன்களோட எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். புரோத்தன்களின் எண்ணிக்கைக்கு சமனா இருக்க போகுது அவர் அணு. ஏதாவது குழப்பம் இருக்கா இதுல? அதே போல இந்த 12 பிள்ளைகள் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த 12க்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம? இந்த 12க்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம? அவர திணிவெண் என்று சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லுவோம்? திணிவெண் என்று சொல்லுவோம். இந்த திணிவெண் எதுக்கு சமனா இருக்கும் சொல்லுங்க பிள்ளைகள்? அந்த அணுல இருக்கக்கூடிய புரோத்தன் பிளஸ் நியூட்ரன்களின் எண்ணிக்கை. புரோத்தன் பிளஸ் நியூட்ரன்களின் எண்ணிக்கை தான் என்ன பிள்ளைகள்? திணிவெண் சொல்லி கேட்கும். சரி, இவ்வளவும் நம்ம எங்க கழிச்சதுன்னு கேட்டால் ஜெனரல் கெமிஸ்ட்ரி. இவ்வளவு எங்கடா? ஜெனரல் கெமிஸ்ட்ரி. கல்குலேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால் இந்த கான்செப்ட்ல இருந்துதான் நமக்கு தெரியணும் பிள்ளைகள். திணிவெண் என்று சொல்றது வந்து புரோத்தன் பிளஸ் நியூட்ரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரோத்தன் பிளஸ் நியூட்ரன் தான் திணிவெண்ங்கிறது நமக்கு தெரியும். இதே திணிவெண்ணு நம்ம இன்னொரு விதமாக நம்ம கலப்பம் என்னன்னு சொன்னால், ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் அணுக்களின் திணிவு. கார்பன் அணுக்களின் திணிவை நம்ம இந்த திணிவெண்ணாக சொல்லுவோம். என்ன சொல்ல வாரம்? ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் அணுக்களோட திணிவை என்ன சொல்ல பிள்ளைகள்? திணிவெண் என்று சொல்லுவோம். அது எதுக்கு சமனா இருக்கும்? ஒரு மூல் கார்பன் அணுக்களோட 6க்கு 12 கார்பன் அணுக்களோட திணிவு எதுக்கு சமனா இருக்கும்? இந்த 12 கிராமுக்கு சமனா இருக்கும். இதுல எத்தனை பேருக்கு ஒரு மூல்னு சொன்னா என்னன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு ஒரு மூல்னு சொன்னா என்னன்னு தெரியும்? ஒரு மூல் புது வேர்டு இல்லையா? ஒரு மூல் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படின்னா என்னடா ஒரு மூல்னு சொன்னா? ஒரு மூல் அப்படின்னு சொன்னா என்ன பேரு? ஒரு மூல் என்று சொல்றது என்னடா பிள்ளைகள்? அவசரமா எனக்கு சொல்லுங்க. ஒரு டசன் என்று சொன்னா என்ன? ஒரு டசன் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு டசன் என்று சொன்னா என்ன? 12. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டசன் பெண் இருக்கு என்று சொன்னா நான் என்ன சொல்லுவேன்டா? ஒரு டசன் பெண் இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 12 பெண் இருக்கு. அதே மாதிரி சொன்னால் எனக்கிட்ட வந்து ஒரு 12 பாக்ஸ் இருக்குன்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்? என்கிட்ட ஒரு டசன் பாக்ஸ் இருக்குன்னு சொல்ல போறோம். சரியா இல்லையா? அதே போல என்கிட்ட வந்து ஒரு 12 பாட்டில் இருக்குன்னு என்ன சொல்லுவோம்? என்கிட்ட வந்து ஒரு டசன் பாட்டில் இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு 12 மார்க்கர் இருக்கு, நான் என்ன சொல்லுவோம்? ஒரு டசன் மார்க்கர் இருக்கு. இப்படி சொல்லுவோமா இல்லையா? எத்தனை பேருக்கு இது கிளியர்? அப்ப நம்ம ஒரு நம்பரை நம்ம லேசா மைண்ட்ல வச்சு கொள்றதுக்கு நம்ம டசனுங்கிற வந்து யூஸ் பண்றோம். சரியா இல்லையா? ஒரு டசன் மார்க்கர் இருக்கு, அப்ப 12 மார்க்கர். ஒரு டசன் பென் இருக்கு, அப்ப 12 பென். ஒரு டசன் பாக்ஸ் இருக்கு, அப்ப 12 பாக்ஸ். இந்த மாதிரி நம்ம சொல்றோமா இல்லையா? அது போல அப்ப நமக்கு தெரியும் ஒரு டசன் என்று சொல்றது எவ்வளவு பிள்ளைகள்? 12 என்று சொல்றது போல ஒரு மூல் என்று சொல்றது நம்ம கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ண போறோம்.
அதாவது 12 பேரை நம்ம ஒரு டசன் என்று சொல்றது போல ஒரு மூல் என்று சொல்றது என்னன்னு கேட்டால் 6.022 தர 1023 எண்ணிக்கையான 6.022 தர 1023 எண்ணிக்கையான பதார்த்தங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டால் ஒரு மூல் என்று சொல்லுவோம். 12 பதார்த்தங்களை ஒரு டசன் என்று சொல்றது போல இந்த எண்ணிக்கை இருந்தா பிள்ளைகள் அதை சொல்லுவோம் நம்ம ஒரு மூல் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த எண்ணிக்கைக்கு என்ன பேர் சொல்லுங்கடா? அவகாதரோ மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அவகாதரோ மாறிலி சொல்லி சொல்லப்படும். அவகாதரோ மாறிலி. ஒரு டசன் 12 பேர் இருந்தா அது நம்ம ஒரு டசன் என்று சொல்றது போல இந்த எண்ணிக்கையில அந்த துணிக்கைகள் இருந்தால் அல்லது அந்த பதார்த்தங்கள் இருந்தால் அது நம்ம ஒரு மூல் என்று சொல்றோம். இது 100% எனக்கு கிளியர் சொன்னார்கள். எனக்கு இது 100% கிளியர் இது வரைக்கும் சொன்னார்கள். அப்ப இங்க கவனிங்க பிள்ளைகள். அப்ப ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் அணுக்களோட திணிவு 12 கிராம் சொன்னா நான் இதை எப்படி எழுத இயலும்னு சொல்லுங்களா? இந்த ஒரு மூல்னு சொல்றது என்ன? 6.022 தர 1023 எண்ணிக்கையான 6க்கு 12 கார்பன் அணுக்களின் மொத்த திணிவு சமன் 12 கிராம். இந்த மாதிரி எனக்கு செல்ல இயலுமா இல்லையா? இந்த மாதிரி எனக்கு செல்ல இயலுமா இல்லையா? ஒரு மூல்னு சொல்றது என்னடா? ஒரு மூல்னு சொல்றது இந்த எண்ணிக்கை 6.022 தர 1023 என்று சொல்றதுதான் ஒரு மூல் என்று சொன்னால் அந்த ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் அணுக்களோட திணிவு 12 கிராம் என்றால் இந்த ஒரு மூல் சொல்றது என்ன? இந்த பெருமானம். அப்ப இந்த எண்ணிக்கையான கார்பன் அணுக்களோட திணிவு என்ன இருக்கும்? 12 கிராமா இருக்கு. இப்படி எனக்கு சொல்ல இயலுமா இல்லையா? எத்தனை பேருக்கு இது கிளியர்? யாராவது ஒரு ஆளுக்கு இது விளங்காம இருக்கா? அதாவது ஒரு டசன் உஜாலா பாக்கெட் ஒரு 250 ரூபான்னு சொன்னா ஒரு டசன் உஜாலா பாக்கெட் வந்து 250 ரூபான்னு சொன்னா நான் அதை எப்படி சொல்லிடும்? 12 உஜாலா பாக்கெட் 250 ரூபாய். இந்த மாதிரி எனக்கு சொல்லிடுமா இல்லையா? ஒரு டசன் உஜாலா பாக்கெட் வந்து 12 ரூபான்னு 250 ரூபான்னு சொன்னா 12 உஜாலா பாக்கெட் 250 ரூபாய். அந்த கன்வெர்ட் பண்றோம் நம்பரா. அப்ப அதே போல ஒரு மூல்ட திணிவு 12 கிராம்டா அந்த எண்ணிக்கை 6.022 தர 1023 அதுல திணிவு 12 கிராம். இது எனக்கு சொல்லிடுமா இல்லையா? எத்தனை பேருக்கு இது 100%? 100% கிளியர்னு சொன்னா செட்ல போட முடியாது. யாருக்காவது விளங்கலன்னு சொல்லி போடுகிறேன். ஓகே குட். இப்ப எனக்கு இவ்வளவு எண்ணிக்கையான அணுக்களோட திணிவு தெரியும் 12 கிராம் என்றால் எனக்கு சொல்லுங்கடா ஒரு அணுவின் திணிவு என்ன வருது? ஒரு அணுவின் திணிவு ஒரு எந்தாண்டா 6க்கு 12 கார்பன் அணுவின் திணிவு என்ன வருது? ஒரு 6க்கு 12 கார்பன் அணுட திணிவு எதுக்கு சமனா இருக்கு? என்ன சொல்லுவீங்க? 6.022 தர 1023 மொத்தமாக 12 கிராம்டா நான் கேட்கிறது ஒரு அணுட திணிவு எதுக்கு சமனா இருக்கு? 12 கிராமா இருக்கேடுமா? எத்தனையா இருக்கேடும்? எப்படி சொல்லுவீங்க? யா குட் குட். என்ன சொல்ல வேண்டாம்? சிம்பிளா யோசி. சிம்பிள் தியரி தான். என்ன சொன்ன மாதிரி யோசிங்க. ஒரு டசன் உஜாலா பாக்கெட் 250 ரூபான்னு சொன்னா ஒரு டசன் உஜாலா பாக்கெட் 250 ரூபான்னு சொன்னா நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 12 உஜாலா பாக்கெட் வந்து 250 ரூபாய். அப்ப ஒரு உஜாலா பாக்கெட் எவ்வளவுன்னு என்ன செய்வீங்க நீங்க? ஒரு உஜாலா பாக்கெட் எவ்வளவுன்னு என்ன சொல்லுவீங்க? அந்த மொத்தமான பெருமானத்தை அந்த 250 நீங்க 12ஆல பிரிச்சு ஒரு ஆளோட பெருமானம் சொல்லுவீங்க. நான் சொல்றது சரியா பிள்ளையா? எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிச்சு? 12 பேருக்கு மொத்தமா 250 ரூபான்னு சொன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோடா அந்த 250 12ஆல பிரிப்போம். எத்தனை பேருக்கு இது கிளியர்? ஓகே. அப்ப
அதே போல இவ்வளவு எண்ணிக்கையான ஆக்களுக்கு 12 கிராம் என்று சொன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு என்ன செய்யறோம்? ஒரு ஆளுக்கு எவ்வளவு என்ன செய்யணும்? ஒரு ஆளுடைய திணிவு என்னன்னு கேட்டா என்ன செய்யணும்? அந்த 12 கிராம் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அவர அந்த எண்ணிக்கை 6.022 தர 10/23 பிரிக்கும். எத்தனை பேருக்கு இது கிளியர்? எத்தனை பேருக்கு இது கிளியர் சொல்லுவாங்க? இது 100% எனக்கு விளங்கிட்டு சார் சொல்றாங்க. எத்தனை பேர் எனக்கு இது விளங்கலன்னா விளங்கல என்று சொல்லி செட்ல போடும். விளங்கலன்னா விளங்கலன்னு சொல்லி செட்ல போடும். இது 100% எனக்கு கிளியரா விளங்கிட்டுன்னு சொல்றாரு. என்ன சொல்ல வாரம்? இந்த 12 என்று சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் அணுக்கள் திணிவு தான் இந்த 12 கிராம். ஒரு மூல் என்று சொல்றது என்ன பிள்ளைகள்? அவகாதரோ மாறிலி எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மூல் அப்படின்னு சொல்லி சொல்லப்போம். அதாவது எந்த ஒரு பதார்த்தம் அவகாதரோ மாறிலி எண்ணிக்கையில இருந்தாலும் நான் அதை என்ன சொல்லலாம்? ஒரு மூல் என்று சொல்லி கன்வெர்ட் பண்ணலாம். என்கிட்ட இவ்வளவு எண்ணிக்கையான பேப்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா இவ்வளவு எண்ணிக்கையான பேப்பர் இருக்குன்னா என்ன சொல்லுவேன்? ஒரு மூல் பேப்பர் என்கிட்ட இருக்கு. அதே போல இவ்வளவு எண்ணிக்கையான ஒரு 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 பெண் இருக்குன்னு சொன்னா ஒரு மூல் பெண் இருக்குன்னு சொல்லுவேன். அது வந்து ரசாயன பதார்த்தங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லடா, அது யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர் எத்தனை பேருக்கு இந்த நம்பர் இதே நம்பர் யார் யாருக்கு இருக்கோ அது அவ்வளவு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு மூல்னு சொல்லலாம். சரியாடா? அப்ப இவ்வளவு எண்ணிக்கையான கார்பன் அணுக்களோட மொத்த திணிவு 12 கிராமா இருக்க போகுது. இப்ப என்ன கேள்வி? ஒரு கார்பன் அணுட திணிவு என்னன்னு கேட்டால் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 4 மெங்கோ இருக்கு. 4 மெங்கோட திணிவு உதாரணத்துக்கு ஒரு 200 கிராம் என்று சொன்னால் ஒரு மெங்கோட திணிவு என்ன கேட்டா என்ன செய்யணும்? நம்ம ஒரு மெங்கோட திணிவு என்ன சொல்லுவோம்? 4 பேருக்கு 200 கிராம் ஒரு ஆளுக்கு எவ்வளோடா? அந்த 200 நான் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 4ஆல பிரிச்சு 50 கிராம் என்று சொல்லி சொல்லப்போம். இது எத்தனை பேருக்கு கிளியர்? இந்த 200 4ஆல பிரிச்சு 50 கிராம் என்று சொல்லப்போம். சோ எனக்கு மொத்தம் தெரியும், அதுல எண்ணிக்கையும் தெரியும். ஒரு ஆளுக்கான என்ன செய்யணும்? அந்த மொத்த பெருமானத்தை அந்த மொத்தத்தை தார எண்ணிக்கையால பிரிச்சுடணும். பிரிச்சுட்டா எனக்கு எக்யூரேட்டா கிடைக்க போகுது. சரியா இல்லையா? அதே போல எனக்கு இவ்வளவு எண்ணிக்கையான கார்பன் அணுக்கள் தான் மொத்தம் தெரியும். அதை நான் ஒரு ஆளை காணணும் என்று சொன்னால் அந்த மொத்தத்தை அந்த எண்ணிக்கையால பிரிச்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு அணுவின் திணிவு கிடைக்கும். அப்ப 12 கிராமின் கீழ் இந்த பெருமானம் கிடைக்கும். இது இப்ப எத்தனை பேருக்கு 100% கிளியர்? குழப்பம் இருந்த எல்லாருக்குமே இப்ப கிளியரா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். எத்தனை பேருக்கு இப்ப கிளியர்? குயிக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. 100% கிளியர்னு சொல்லி. இப்ப அப்படி பார்த்தா பிள்ளைகள் ஒரு கார்பன் அணுட திணிவு என்னவா இருக்குன்னு பாருங்க. நான் இது அன்னளவாக நான் 6 எடுக்கிறேன். என்ன செய்யறேன்? அக்யூரேட்டான கால்குலேஷன் கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் பின்னால பார்க்கலாம். இப்ப ஐடியாவை எடுத்துக்கொள்வேன். 12 கீழ் இது நான் அன்னளவா 6 எடுத்து 6.022 நான் அன்னளவா 6 எடுத்தால் 12 கீழ் 6 எத்தனை பிள்ளைகள்? 2 10/23 மேல போவார். அப்ப என்ன மாறுவார்? 10/23 கிராம் என்று சொல்லி வரப்போறார் ஒரு கார்பன் அணுவின் திணிவு. இப்ப யோசிங்கடா, ஒரு கார்பன் அணுட திணிவை நம்ம எடுத்தால் இது அன்னளவு பெருமானம் இல்லையா? இது அன்னளவு பெருமானம். அப்படி பார்த்தால் ஒரு அணுட திணிவை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு சின்ன ஒரு பெருமானமா இருக்கு. ஒரு அண்ட திணிவு எவ்வளவு சின்ன பெருமானமா இருக்குங்கிறது வழங்குதா? 10⁻23 எவ்வளவு ஒரு சின்ன பெருமானம். அப்ப நம்ம ஒரு அணுவ கதைக்குள்ளடா, ஒரு அணுவ கதைக்குள்ள இவ்வளவு சின்ன பெருமானமாக ஒரு அணுவின் திணிவை நம்ம அளந்து வச்சுக்கொள்ள இயலுமான்னு சொல்லுங்க. இவ்வளவு சின்ன பெருமானமாக இந்த அணுவின் திணிவை நம்ம அளந்து வச்சுக்கொள்ள இயலுமான்னு கேட்டால் இல்ல இல்லையா? அது வந்து கஷ்டம். எல்லாரையுமே தசம பெருமானத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலுமான்னு சொல்லுங்க. இல்ல, அது கஷ்டம் இல்லையா? அதுக்காக இந்த பெருமானங்களை நம்ம ஈஸியா அறிஞ்சு கொள்றதுக்காக, ஈஸியா விளங்கி கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட கன்செப்ட் தான் என்னன்னு சொன்னால் சார் அணுத்திணிவு சம்பந்தமான கன்செப்ட். சார் அணுத்திணிவு அப்படின்னு சொல்ல போற ஒரு கன்செப்ட். இந்த சார் அணுத்திணிவு என்று சொல்றது என்னன்னு சொன்னால் இந்த பெருமானங்களை, இவ்வளவு சின்ன பெருமானங்களை
நமக்கு கொஞ்சம் பெருசு மாதிரி காட்டணும். இது திணிவு இவ்வளவு சின்ன திணிவு தான். ஆனா நம்ம அதை எப்படி கதைக்கணும், அதை கதைக்க போகக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெருமானம் மாதிரி காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் என்னடா இந்த சாரண திணிவு. ஏதாவது குழப்பம் இருக்கா இது வரைக்கும் பிள்ளைங்க? இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? நான் இந்த சாரண திணிவை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? ஓகே, முதலாவது நான் இதுக்கு மேல இருக்கிற அவ்வளவையும் எழுதிக் கொள்வேன். நான் இங்க வரைஞ்சி இங்க நான் எழுதியிருக்கிற அதே ஓர்டருக்கு எழுதிக் கொள்வேன். குயிக்கா இந்த 2 தர 10 23 கிராமோட ஸ்டாப் பண்ணுங்க. அவ்வளவு அவ்வளவு அதுவரையும் எழுதிக்கொள்ளும். எழுதி முடிச்சா டன் ஒரு மெசேஜ் போட முடியும். சோ எனக்கு நான் இந்த கன்செப்ட் இந்த சாரண திணிவை வழங்கப்படுறதுக்கு முதல்ல நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கோட் ஒன்று இருக்கு, ஒரு கோட் ஒன்று இருக்கு, சரியா? இந்த கோட்டை இந்த கோட்ல நான் எக்ஸ்ட்ராவா எதுவுமே வரையப்படாது. இந்த கோட்டை எக்ஸ்ட்ராவா எதுவுமே வரையப்படாது, எதுவுமே அழிக்கப்படாது, நான் எதுவுமே செய்யப்படாது. நான் இந்த கோட்ல நான் கையே வைக்கப்படாது. ஆனா எல்லாரும் இந்த கோட்டை பார்த்து பெரிய கோடுன்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாருமே இந்த கோட்டை பார்த்து பெரிய கோடுன்னு சொல்லணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்?
இப்ப என்ன கோடு? சின்ன ஒரு கோடு, சரியா புரியா? இது ஒரு சின்ன ஒரு கோடு. இந்த கோட்டை பார்த்து இப்ப எல்லாருமே என்ன சொல்லணும்? பெரிய கோடுன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் என்ன செய்யுது? யாராவது ஒரு யாராவது ஒரு ஆள் அந்த பீர்பால் கதையை கேட்டு பழைய நாட்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. என்ன செய்யணும்டா? இத வந்து எல்லாருமே இதை பெரிய கோடுன்னு எல்லாருமே சொல்லும். என்ன செய்யணும்? யா குட். இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கோடு வரைஞ்சா போதும். சின்ன ஒரு கோடு வரைஞ்சா போதும். இப்ப என்ன சொல்லுவாங்க? ஒப்பிட்டு நம்ம செல்ல இயலும். ஓகே, இவர் இப்ப பெரிய கோடு, இந்த பிளாக்ல இருக்கிறது ஒரு பெரிய கோடு, இப்படி செல்ல இயலுமா இல்லையா நம்மளால? இது எத்தனை பேருக்கு இது கிளியர்? எத்தனை பேருக்கு இந்த இப்ப சொன்ன விஷயம் கிளியர்? ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பெருசா காட்டணும்னு சொன்னா அதை விட சின்ன விஷயத்த கொண்டு வரணும் நம்ம. சரியா பிள்ளையா? நம்ம எப்பவுமே நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம ஏதோ நம்ம இதாக இல்ல, நம்ம எப்பயுமே நம்மளோட லைஃப்ல ஏதோ டவுனா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்து நம்ம எதை பார்க்கணும்டா? நம்மளை விட கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்கு, நம்மளை விட டவுனா இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவனோட ஒப்பிடக்குள்ள நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட இறைவன் ஏதோ நமக்கு தந்து வச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டு கொள்றோம். அதே போலதான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம பெரிசா காட்டணுமா இருந்தால், இப்ப இது அளவு கூடுறது இல்ல, இதுல அளவு அதே அளவுதான். நம்ம அளவை கூட்ட போறது இல்ல, இதோட சைஸ கூட்ட போறது இல்ல. பட் நம்மளோட தோட்ட மாத்த போறோம், சரியா? நம்மளோட எண்ணங்களை மாத்த போறோம். ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், ஆனா அந்த பார்வைக்கு இப்ப இது என்னவா இருக்கார்? இதோட ஒப்பிடக்குள்ள இது பெருசா இருக்கார். சோ அவரை பெருசா நம்ம எண்ணிக்கொள்ளணுமா இருந்தால், அவர் இன்னொரு ஆளுக்கு அதை பெருசா காட்டணும் இருந்தால், அதுக்கு கூட இன்னொரு சின்ன ஒரு பெருமானத்தை நம்ம சின்ன ஒரு விஷயத்தை காட்டினா போதும். எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு 100% கிளியர்? எத்தனை பேர்? விளங்காதாக்கள் யாராவது இருக்கீங்களா? என்ன கழிச்சேன்னு சொல்லி. ஓகே ஓகே. சோ அப்படி பார்த்தாடா, இந்த ஒரு அணுவிண்ட திணிவை நம்ம எடுத்தா, இந்த ஒரு அணுவிண்ட திணிவு இவ்வளவு சின்ன பெருமானமா இருக்கு இல்லையா? இதை நான் பெருசா காட்டுறேன்னு சொன்னா நான் எதை தேடணும்? இதை விட ஒரு சின்ன பெருமானத்தை தேடணும், சரியா பிள்ளையா? இதை விட ஒரு சின்ன பெருமானத்தை தேடணும். இப்ப இதை விடவும் சின்ன பெருமானம் யாருன்னு கேட்டா பிள்ளைகள், இதை விடவும் ஒரு சின்ன பெருமானம் இருக்காது. அது யாருன்னு கேட்டால் அணுத்திணிவு அழகு. என்ன சொல்லுவோம்? அணுத்திணிவு அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று கலப்பம். இது இதை விடவும் சின்ன பெருமானமா இருக்கு. சோ தலைப்பு போடுங்கடா, அணுத்திணிவு அழகு. தலைப்பு போடுங்க பிள்ளைகள், அணுத்திணிவு அழகு. அணுத்திணிவு அழகு. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவோம் என்னன்னு கேட்டால் அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட். இத ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்னு கேட்டால் AMU என்று சொல்லி சொல்லுவோம். இத ஷார்ட்டா AMU அப்படின்னு சொல்லி கழிக்கப்படும். இது வந்து திணிவுகள்லயே ஆக சின்ன பெருமானம் இதுதான். திணிவுகள்லயே ஆக சின்ன பெருமானம் இவர்தான். இவரை அடிப்படையாக வச்சுதான் மத்த எல்லாரையும் பெரிய பெரிய ஆக்கள்னு காட்டப்படும். இந்த கிரீன் கலர்ல வரைஞ்ச சின்ன கோடு இவர்தான். இப்படி இருந்துச்சுன்னா என்னடா இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் இருந்துச்சுன்னா என்ன? அதை போட முடிச்சிட்டீங்களா? தன்னா ஓகே. இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட், இந்த அணுத்திணிவு அலகு என்று சொல்றது என்னன்னு கேட்டா கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு. அணு ஒன்றின் திணிவின் 1/12 மடங்கு. என்ன சொல்றோம்? இந்த AMU அல்லது இந்த அணு திணிவலகு என்று சொல்றது என்னன்னு சொன்னால் 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றோட திணிவிட 1/12 மடங்கு தான் என்னவாங்க கேட்டால் அணு திணிவு அலகு என்று சொல்லி. எனக்கு சில பிள்ளைகள் இந்த 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றோட திணிவு என்னடா? 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றோட திணிவு என்ன? 12 கிராமா? 12 கிராமா? என்ன சொல்றீங்க?
12 கிராம் இருக்குமா? இல்ல. எவ்வளவு கார்பன் அணு ஒன்றோட திணிவு என்ன இருக்கும்? 6க்கு 12 அப்ப இந்த 12 கிராம் யாரு? 6க்கு 12 கார்பன் அணுக்களோட ஒரு மூல்ட திணிவு தான் என்ன பிள்ளைகள்? 12 கிராம். ஒரு மூல்ட திணிவு தான் என்னடா? 12 கிராம். அப்ப ஒரு கார்பன் அந்த திணிவு என்ன இருக்கும்? இந்த இங்க நம்ம கண்டிருக்கிற இந்த விஷயம் 12 கிராம் என்ன செய்யணும்? 12 கிராம 6.022 தர 1023 பிரிக்கணும். இதுதான் என்னன்னு கேட்டால் கார்பன் அணுட ஒன்றோட திணிவு. இந்த பெருமானத்தை நான் என்ன செய்யணுமாம்? 1/12 மடங்கா. இதுல 1/12 மடங்கு பெருக்கினா எனக்கு என்ன வரும் பிள்ளைகள்? 1/6.022 தர 1023 என்று சொல்லி வரப்போகுது. எத்தனை பேருக்கு குழப்பம் இருக்கு? என்ன அழகு கிராம்ல வரப்போகுது. எத்தனை பேருக்கு கிளியர் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இது கிளியர்? கிளியரா கிளியர் போடுவோம். என்ன சொல்ல வாரம்? 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றுட திணிவிட 1/12 மடங்கு. மடங்குன்னா பெருக்குவோம். சரியா இல்ல? அப்ப 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றுட திணிவு என்னன்னு கேட்டால் 12 கிராம் ஆண்டால் இல்ல. நமக்கு தெரியும் 12 கிராம் என்று சொல்றது ஒரு மூல்ட மொத்த திணிவு தான் 12 கிராம். ஒரு ஆளுட திணிவு என்ன? அந்த 12 நான் என்ன செய்யணும் பிள்ளைகள்? அவகாதரோ மாறிலியால பிரிக்கணும். இதுதான் ஒரு கார்பன் அணுட திணிவு. இந்த திணிவிட 1/12 மடங்கு தான் யாருன்னு கேட்டால் இந்த அணு திணிவு அழகு. அப்ப இந்த AMU யாரு? கிளியரா சொல்லுங்க. யாரு பிள்ளைகள்? இந்த AMU எதுக்கு சமம் இருக்கும்? 1 அவகாதரோ மாறிலி. நான் இதை இன்னும் சுருக்கினா இருந்தால் 1.66 தர 10⁻24 கிராம் என்று சொல்லி வரப்போது இந்த AMU பெருமானம். 1.66 தர 10⁻24 கிராம் என்று வரப்போகுது இந்த AMU பெருமானம். இப்ப யோசிடா, இதை விட இது சின்னதா பெருசா? இதை விட இது சின்னதா பெருசா? இதை விட இது சின்னதா பெருசா? இந்த பெருமானத்தை விட அந்த பெருமானம் 2 தர 10⁻23 சின்னதா பெருசா? நல்லா செக் பண்ண. இது 10⁻24, இது 10⁻23. அப்ப மறை பெருமானத்துல இவர் பெருசா இருக்கார். அப்ப இவர் சின்ன பெருமானம், இது வந்து பெரிய பெருமானம். சரியா இல்லையா? சுருக்கி பாருங்க. 1/6.022 தர 10⁻23. இப்ப யோசிச்சா என்ன ஒரு பிள்ளைகள்? 1/6.022 தர இந்த 10⁻23 மட்டும் நான் தனியா எடுக்கிறேன். எப்படி வரப்போகுது? 10⁻23 வரப்போகுது. இதை நான் சுருக்கினா எனக்கு என்ன வரும் சொல்லுங்க. இதை சுருக்கினா எனக்கு என்ன வரும்? 0.166 தர 10⁻23 வரப்போகுது. அப்ப இதை நான் எப்படி எழுதலாம் பிள்ளைகள்? இது எப்படி எழுதலாம்? இந்த பெருமானத்தை யாரு? நீ இதெல்லாமே வந்து ஓலவல் மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த பெருமானத்தை நம்ம எப்படி எழுதலாம்? 0.166 1.66 கீழ் 10 எழுதலாமா இல்லையா? அந்த பெருமானத்தை சொல்றது விளங்கிச்சா? 0.166 1.66 கீழ் 10 எழுதலுமா இல்லையா? இது தர 10⁻23. அப்ப என்ன செய்யுங்க? அந்த 10 வந்து மேல வந்தால் 10-1 மாறும். அப்ப 1.66 தர 10⁻24 சொல்லி விளைச்சா எப்படி இந்த 24 வந்துச்சுங்கிறது? எப்படி இந்த 24 வந்துச்சுங்கிறது எத்தனை பேருக்கு கிளியர் இருக்கு? டவுட் கேட்டா சொல். விளைச்சா ஏன் இந்த 24 வந்ததுங்கிறது விளைச்சா? ஓகே, குட். சரி, அப்ப நமக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன? ஒரு AMU என்று சொல்றவர் இந்த அணு திணிவு அழகுக்கு என்று சொல்லி ஒரு பெருமானம் இருக்கும். அது ஒரு மாறாத பெருமானம். அது இந்த பெருமானமா இருக்கு. எத்தனை பேருக்கு இது கிளியர்? எத்தனை பேருக்கு இது கிளியர்? 100% எனக்கு கிளியரா விளங்குது சார் என்று சொல்றாங்க. எத்தனை பேர்? கீழே எழுதி கொள்ளுங்க. அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. கீழே எழுதி கொள்ளுங்க. அணுக்களின் திணிவுகள் அணுக்களின் திணிவுகள் அணுக்களின் திணிவுகள் மிகச் சிறியதாக இருப்பதால் அணுக்களின் திணிவுகள் மிகச் சிறியதாக இருப்பதால்
அணுக்களின் திணிவுகள் மிகச் சிறியதாக இருப்பதால். அணுக்களின் திணிவுகள் மிகச் சிறியதாக இருப்பதால் அவற்றை 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 சாதாரண அளவீட்டு முறைகளில் அவற்றை சாதாரண அளவீட்டு முறைகளில் பிராக்கெட்ல போட பிள்ளைகள் கிராம், கிலோகிராம் ஆகியவற்றில் கிராம், கிலோகிராம் ஆகியவற்றில் கிராம், கிலோகிராம் ஆகியவற்றில் பிராக்கெட் க்ளோஸ்ட் அளவிடுவது 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 கடினமாகும். அளவிடுவது கடினமாகும். அளவிடுவது கடினமாகும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட். எனவே 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 அணுக்களின் திணிவை அளப்பதற்காக எனவே அணுக்களின் திணிவை அளப்பதற்காக எனவே அணுக்களின் திணிவை அளப்பதற்காக அறிமுகம் செய்யப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்ட விசேட அலகு முறையே விசேட அளவீட்டு முறையே விசேட அளவீட்டு முறையே விசேட அளவீட்டு முறையே அணுத்திணிவலகு விசேட அளவீட்டு முறையே அணுத்திணிவலகு விசேட அளவீட்டு முறையே அணுத்திணிவு அலகு பிராக்கெட்ல போடுங்க AMU பிராக்கெட்ல போடுங்க AMU பிராக்கெட் க்ளோஸ்ட் ஆகும் ஆகும் ஆகும். எத்தனை பேருக்கு இதுவரைக்கும் 100% கிளியர்? யாராவது குழப்பத்தோட எழுதிருக்கீங்களா? எழுதின பாயிண்ட் விளங்காம யாராவது எழுதிருக்கீங்களா? 100% கிளியரா எழுதியிருக்கிறார்கள் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு குழப்பம் இருந்தாலும் சொல்லுங்க. ஓகே குட். ஓகே ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட் எழுதுங்கடா. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. தற்போது 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 அணுத்திணிவு அலகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்போது அணுத்திணிவு அலகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தற்போது அணுத்திணிவு அலகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 6க்கு 12 காபன் 6க்கு 12 காபன் 6க்கு 12 காபன் சமதானி அணு ஒன்றின் சமதானி அணு ஒன்றின் 6க்கு 12 காபன் சமதானி அணு ஒன்றின் திணிவின் திணிவின் சமதானி அணு ஒன்றின் திணிவின் 1/12 மடங்கு ஆகும். 1/12 மடங்கு ஆகும். ஒன்றின் 12 மடங்கு ஆகும். கிளியர்? அது
இப்ப கீழே ஒரு கல்குலேஷன் மாதிரி இதை நிறுவிட்டு வருவோம். ஒவ்வொன்றா அந்த ஏஎம்யோட பெருமானத்தை நிறுவுவோம். நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதுங்க பிள்ளைகள். ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் சமதானியின் திணிவு. ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் சமதானியின் திணிவு சமன் என்னவா இருக்கும்டா? ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் சமதானியின் திணிவு என்னவா இருக்கும்? என்ன பெருமானம்? ஒரு மூல் 6க்கு 12 கார்பன் சமதானியின் திணிவு என்ன பெருமானம்? எஸ், குட். 12 கிராம் சமன் 12 கிராம். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட், அடுத்த லைன் எழுதுங்க. அப்ப அந்த ஒரு மூல நான் எப்படி சொல்ல இயலும்? இன்னொரு மாதிரி எப்படி சொல்ல இயலும்? நீ மேல் எழுதி இருக்கிறதா? இன்னொரு மாதிரி எப்படி சொல்ல இயலும்? 6.022 தர 10 23 6.022 தர 10 23 6க்கு 12 சமதானி அணுக்களின் திணிவு. 6க்கு 12 சமதானி அணுக்களின் திணிவு என்னவா இருக்கும் பிள்ளைகள்? என்ன பெருமானமா இருக்கு? என்ன பெருமானமா இருக்கு? எஸ், குட். சமன் 12 கிராம். சமன் 12 கிராம். அடுத்தது மூணாவது லைன்ல எழுதுங்க. 6க்கு 12 கார்பன் 6க்கு 12 கார்பன் 6க்கு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவு. 6க்கு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவு எதுக்கு சமனா இருக்கும்? எதுக்கு சமனா இருக்கும்? ஆறுக்கு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவு எதுக்கு சமனா இருக்கும்? எஸ், குட். 12 கீழ் 6.022 தர 10 23 எழுதுங்க. சமன் 12 கிராமின் கீழ் அழகு போடணும் கட்டாயமா. 12 கிராமின் கீழ் 6.022 தர 10 23. இதை சுருக்கி நீங்க ஃபைனல் ஆன்சர் கொடுக்க தேவையில்ல. இது 2 தர 10 23 அல்லது 1.99 தர 10 23 அதெல்லாம் கொடுக்க தேவையில்லையா? சமன் இதை மட்டும் எழுதுங்க. இப்போதைக்கு இந்த பின்னத்தை மட்டும் எழுதுங்க. 12 கீழ் 6.022 தர 10 23. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு 100% தெரியும்? ஓகே, இப்ப அடுத்த லைன்ல எழுதுங்க பிள்ளைகள். அடுத்த லைன்ல எழுதுங்க. AMU சமன் AMU சமன் AMU சமன் என்னவா இருக்கும்? AMU சமன் எழுத அப்படியே தொடர்ச்சியா 6க்கு 12 கார்பன் 6க்கு 12 கார்பன் AMU சமன் 6க்கு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவு. 6க்கு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவு. 6க்கு 12 கார்பன் சமதானி அணு ஒன்றின் திணிவு தர 1 கீழ் 12 தர 1 கீழ் 12. இது யாருக்காவது குழப்பம் இருக்கா? இப்ப எழுதினது யாருக்காவது நம்ம இப்ப எழுதினதுல குழப்பம் இருக்கா? ஓகே, குட். இப்ப அடுத்த லைன்ல எழுத AMU சமன் AMU சமன் நீ என்ன எழுதியலும்டா? 6க்கு 12 கார்பன் அணு சமதானி அணு ஒன்ற திணிவுக்கு பதிலாக இப்ப என்ன போட இயலும்?
மேல கண்டு வச்சிருக்கீங்க 12 கிராமின் கீழ் என்ன எழுதலாம் நீங்க AMU சமன் 12 கீழ் 6.022 தர 1023 கிராம் தர 1 கீழ் 12 இது எழுதி காட்டுங்க இது எழுதி காட்டுங்க இது எழுதி முடிச்சா அடுத்த லைன்ல AMU சமன் அடுத்த லைன்ல AMU சமன் என்ன எழுதுவீங்கடா இந்த பெருமானத்தை எழுதலாம் இல்லையா 1 கீழ் 6.022 தர 1023 1 கீழ் 6.022 தர 1023 இதை நீங்க எழுதி முடிச்சா ஒரு பென்சில் ஒன்று எடுத்து என்ன ஒரு பென்சில் ஒன்று எடுத்து அதே லைன்ல ஒரு கோடு ஒன்று போட்டு காட்டி எப்படி எழுதுங்க AMU சமன் 1 கீழ் அவகாதரோ மாறிலி இந்த அவகாதரோ மாறிலி நம்ம NA என்று குறிக்கும் இல்லையா சில பேர் L என்று படிச்சிருக்கலாம் நம்ம NA என்று சொல்லி குறிப்போம் AMU சமன் 1 கீழ் அவகாதரோ மாறிலி பென்சிலால குறிங்க பென்சிலால குறிங்க அப்ப அடுத்த லைன்ல எழுதுங்க AMU சமன் 1.66 தர 1024 கிராம் என்று சொல்லி குறிங்க AMU சமன் 1.66 தர 1024 கிராம் என்று சொல்லி குறிச்சிருங்க ஒன்று தசம் 6 தர 1024 கிராம் சொல்லி குறிச்சிருங்க இப்ப இது எத்தனை பேருக்கு இப்ப எழுதினது அவ்வளவு 100% கிளியர்னு சொல்லுங்க 100% சார் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை எனக்கு அப்படி கிளியரா எனக்கு இவ்வளவு வழங்கிட்டு சொன்னாலும் எத்தனை பேர் குயிக்கா போடுங்க இவ்வளவு தெளிவாத்தான் விளங்கி எழுதியிருக்கேன்னு சொன்னா எதுவுமே சும்மா பாடமாக்கலாம் எழுதல முன்னுக்கு இருக்கிற பெருமானம் எழுதினா பாடமாக்கல் எனக்கு தெளிவா எல்லாம் விளங்கித்தான் எழுதிட்டு வந்திருக்கேன் எத்தனை பேர் யாராவது ஒரு ஆள் இந்த கிளாஸ்ல இருக்கிற யாராவது ஒரு ஆளாவது குழப்பம் இருந்தா சொல்லுங்க நம்ம என்ன செய்வோம் அதை விளங்கப்படுத்துறோம் யாராவது ஒரு ஆளுக்காவது ஏதாவது தெளிவு இல்லாம இருக்கு அவசரமா சொல்லுங்க அப்படி யாரும் இல்ல இல்லையா ஓகே குட் சரி எனக்கு அவசரமா அப்ப கடைசி எழுதிருப்பீங்க AMU சமன் 1.66 தர 1024 கிராம் எழுதிருப்பீங்க அதுக்கு கீழே இன்னொரு சமன் போட்டு இதே பெருமானத்தை கிலோகிராம் எழுதி காட்டுங்க எப்படி வரும் இதே பெருமானத்தை எப்படி கிலோகிராம் எழுதுறோம் அவகாதரோ மாறிலிக்கு அலகு இருக்கு மூல் -1 என்று சொல்லி பட் நான் இங்க எண்ணிக்கை நீங்க கழிச்சுட்டு போறதால நம்ம அழகு போட மாட்டோம் ஏன்னா இங்க நான் உண்மையாக 12 கிராம் மூல் -1 என்று போடணும் இது மூல் -1 என்று போடும் ரெண்டு கேன்சல் ஆகும் அதனாலதான் நான் இங்க இப்படி கழிச்சுட்டு போறேன் நம்ம அவகாதரோ மாறிலி படிச்சதுக்கு பிறகு அதை பத்தி டீப்பா கற்கும் இப்ப உங்களுக்கு அந்த அழகுகளை பத்தி யோசிக்க தேவை சரியா கீழே என்ன கிலோகிராம் எப்படி வரும் யா குட் 1.66 அதுல மாற்றம் இல்ல தர 10⁻27 கிலோகிராம் வரும் இதெல்லாம் அழகு மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் 10⁻27 கிலோகிராம் சொல்லி வரும் சோ இந்த AMU நம்ம கிராம்லயும் கதை கேளும் அதே போல கிலோகிராம்லயும் கதை கேளும் ஏதாவது குழப்பம் இருக்கா சொல்லி அவசரம் சோ அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க 10⁻27 கிலோகிராம் இது எழுதி கொள்ளுங்க ஓகே அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகள் நமக்கு வழங்கணும் என்ன இப்ப பிள்ளைகள் நம்ம அணுத்திணிவு அழகாக யாரை யூஸ் பண்றோம் இந்த 6க்கு 12 கார்பன் சமதானியை எடுத்து அதுல 1/12 தான் அணுத்திணிவு அழகாக யூஸ் பண்றோம் சரியா இல்லையா இங்க நான் எல்லாரையுமே இங்க ஒரு எந்த ஒரு அணுவை பத்தி கதைக்கிறதா இருந்தாலும் யாரோட ஒப்பிட்டு இங்க கதைக்க போற பிள்ளைகள் இந்த கோடை நான் பெருசாகிறதுக்கு கிரீனை போட்டது போல
எனக்கிட்ட இன்னொரு கோடு இருக்கா, இன்னொரு கோடு வந்து இருக்கா, இதை விட இப்படி பெருசா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த ரெண்டு கோடை நான் ஒப்புறேன்னா நான் எப்படி ஒப்பிடலாம்னு சொல்லுங்க. நான் அதே கிரீன் கலர் கோடை நான் இங்கேயும் வரைஞ்சி பாக்குறேன். இதோட ஒப்பிடக்குள்ள இது வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், இதோட ஒப்பிடக்குள்ள இது ஒரு 3 மடங்கு பெருசா இருக்கா, இதோட ஒப்பிடக்குள்ள இது ஒரு 4 மடங்கு பெருசா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட சொன்னா இதை விட இது 3 மடங்கு பெருசி, இதை விட இது 4 மடங்கு பெருசி. அப்ப இந்த 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 ரெண்டு பிளாக் கோட்லையும் யாரு பெரிய கோடுனா இவர் பெருசா இருப்பார், ஏண்டா இவர் 4 மடங்கு பெருசி. அப்படின்னு எனக்கு சொல்ல இயலுமா இல்லையா? சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? இப்ப இந்த ரெண்டு பிளாக்கையும் எனக்கு ஒப்பிட சொன்னா அந்த ரெண்டு பேரும் வேற வேறையா இருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தா எனக்கு ஒப்பிட ஏறும். ரெண்டு பேரும் வேற எங்கேயோ இருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிடுங்க என்று சொன்னால் நான் எதை வச்சு ஒப்பிடலாம்? இந்த கிரீனை வச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவாக நான் கிரீன் எடுக்க போறேன். இந்த கிரீனை விட இந்த பிளாக் உதாரணத்துக்கு 3 மடங்கு பெருசு. அதே கிரீன் தான் இன்னொரு எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போய் இவரோட இந்த கிரீனை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த கிரீனை விட இந்த பிளாக் 4 மடங்கு பெருசு. அப்ப நான் என்ன முடிவெடுப்பேன் பிள்ளைகள்? இது கிரீனை விட 3 மடங்கு பெருசு, இது கிரீனை விட 4 மடங்கு பெருசு. அப்ப இந்த ரெண்டு பேரும் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? இந்த ரெண்டு பேரும் வந்து இதை விட இது பெருசா இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்றது விளங்கிச்சா? அதுவே நான் இவரை பாக்குறேன், இதை விட இது 3 மடங்கு பெருசுன்னு பாக்குறேன். நான் இவரை வந்து இந்த கோட்டை அடிப்படையாக வச்சு பாக்குறேன். அப்ப இவரை விட இது உதாரணத்துக்கு 2 மடங்கு பெருசு. சொல்றது விளங்குதா? இந்த ரெட் கோட்டை விட இந்த பிளாக் கோடு 2 மடங்கு பெருசு. நான் இவரை கிரீனை வச்சு பார்க்கக்குள்ள இது 3 மடங்கு பெருசா இருக்கா, நான் இந்த ரெட்டை வச்சு பார்க்கல இது 2 மடங்கு பெருசா இருக்கா. அப்ப எனக்கு செல்ல இயலுமா பிள்ளைகள்? இதை விட இது 2ங்கிறதால, இது 3 இது 2ங்கிறதால இதை விட இது சின்னதுன்னு எனக்கு செல்ல இயலுமா? இது 3 இது 2ங்கிறதால நான் இவரை விட இவர் சின்னதுன்னு எனக்கு செல்ல இயலுமாடா? செல்ல இயலுமா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது கிளியரா விளங்குது? நான் சொல்றது சிம்பிளான ஒரு விஷயம். நான் இந்த கிரீனை வச்சு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டா இது 3 மடங்கு பெருசு, இது 4 மடங்கு பெருசு. அப்ப இதை விட இது பெருசு லேசா சொல்லலாம். ஆனா இது கிரீன் இது ரெட்ன்னு சொல்லி வைப்போம். இவர் இந்த கிரீனை வச்சு ஒப்பிட போறேன், இது 3 மடங்கு, இந்த கிரீனை விட 3 மடங்கு இருக்காரு இந்த பிளாக். அதுவே நான் இந்த ரெட் வச்சு ஒப்பிட போனால் இந்த ரெட்டை விட இந்த பிளாக் 2 மடங்கு பெருசா இருக்காரு. அப்ப இது 3 மடங்கு, இது 2 மடங்கு, அதனால இவர் பெருசு இப்படின்னு எனக்கு சொல்ல இயலுமாடா? சொல்ல இயலாது. ஏன் என்று கேட்டா பிள்ளைகள், நம்ம ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ண ஆள் ஒரே ஆள் இல்ல. அப்ப சொல்லுங்க, நான் ரெண்டு பேரை ஒப்பிடணுமா இருந்தா பிள்ளைகள் அதுல நான் யாரை வச்சு நான் கலைக்கணும்? ரெண்டு பேர் அளவை நான் ஒப்பிடணுமா இருந்தால், ரெண்டு பேர் அளவு ஒப்பிடணுமா இருந்தால் இந்த சின்ன பெருமானம் இந்த கிரீன் எப்படி இருக்கணும்? ரெண்டு பேருக்கும் ஒரே ஆளா இருக்கணும். நான் சொல்றது கிளியரா? ரெண்டு பேருக்கும் ஒரே ஆளா இருக்கணும். எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? ரெண்டு பேருக்கும் ஒரே ஆளா இருந்தால்தான் நான் ரெண்டு பேரையும் என்ன செஞ்சு கொள்ளையிலும் பிள்ளைகள் ஒப்பிட இயலும். ஓகே, அப்ப நான் ரெண்டு பேருக்கும் நான் ஒரே ஆளை யூஸ் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, இந்த கிரீன் யாரா இருக்கும்னு சொன்ன பிள்ளைகள் இந்த சின்ன பெருமானம் தான் யாரு? இந்த அணுத்திணிவு அழகு. அப்ப இந்த அணுத்திணிவு அழகை நான் வச்சு இன்னொரு ஆளை ஒப்பிடுறதா இருந்தால் எல்லாரையும் என்ன செய்யணும்டா? இதே அணுத்திணிவு அழகாலதான் நான் ஒப்பிட போறேன். இந்த அணுத்திணிவு அழகை வச்சுதான் நான் எல்லாரையும் கதைக்கிறேன். சரியா பிள்ளையா? எல்லாருக்குமே என்ன செய்யணும்? இதே அணுத்திணிவு அழகுதான் எடுக்கணும். நான் வேற வேற பெருமானங்களுக்கு நான் என்ன செஞ்சிடப்படாத பிள்ளைகள் போயிடப்படாது. உலகத்துல இருக்கிற எந்த மூலகத்தை எடுத்தாலும் சரி இந்த AMUவை வச்சுதான் நான் எல்லாரையும் ஒப்பிடணும். சரியா இல்லையா? ஏன்னா இந்த கிரீனை வச்சுதான் நான் ரெண்டு பேரையும் ஒப்பிடணும். நான் இன்னொரு ஆளை மாத்தினா அது பிரச்சனை. அப்ப இந்த AMUவை வச்சுதான் நான் எல்லாரையும் ஒப்பிடணும். அப்ப எல்லாருக்குமே நான் இவரை யூஸ் பண்ணணும்னு சொன்னால், எல்லாருக்குமே யூஸ் பண்ற ஆட்கள் இவரை வச்சுதான் நான் இன்னொரு ஆளை கதைக்க போறேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம சொல்றது என்னன்னு தெரியுமா பிள்ளைங்க? நீங்க படிக்கலாம், ஒரு ஆள்ட பெருமானம் தெரிஞ்சு அவரை வச்சு மத்தாக்கள் ஒப்பிடக்கூடாது. நம்ம பேர் சொல்லுவோம் நியமம் அப்படின்னு ஒரு பேர் வந்து சொல்லுவோம். ஒரு நியமம், ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட். அப்ப இந்த அணுத்திணிவு அழகு என்னன்னு கேட்டால், இந்த அணுத்திணிவு அழகு என்னன்னு கேட்டால் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நியமமாக இருக்கு. அணுத்திணிவு அழகு என்று சொல்றது என்னன்னா ஒரு நியமம். இந்த அணுத்திணிவு அழகை வச்சுத்தான் எல்லாருக்குமே என்ன செய்யணும்? இந்த அணுத்திணிவு அழகை வச்சுத்தான் இந்த அணுத்திணிவு அழகை விட மற்றவர் எத்தனை மடங்கு? ஒரு ஏயும் பியும் இருக்கக்குள்ள இந்த A வந்து இந்த அணுத்திணிவு அழகை விட எத்தனை மடங்கு, இந்த B வந்து அணுத்திணிவு அழகை விட எத்தனை மடங்கு. அப்ப நமக்கு கிடைக்கிற பெருமானத்தை வச்சு A பெரிசா B பெரிசாங்கிறது நம்ம ஒப்பிடலாம்.
சொல்றது எத்தனை பேருக்கு 100% கிளியர்? எத்தனை பேருக்கு இங்க 100% கிளியர்? கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம், பிரச்சனையே இல்லை. 100% எத்தனை பேருக்கு கிளியர்? சோ இந்த கிரீனை வச்சு நான் ஒப்பிட்டது போல கிரீன் 2 பேருக்கும் பொதுவா இருக்கணும், ரெட்டை நான் புதுசா கொண்டு வர ஏலான்னு சொன்னது போலதான் அணுக்களிட திணிவு அளக்கிற கன்செப்ட் பிள்ளைகள். நம்ம அந்த கிரீன் யார் என்று கேட்டால் AMU. எல்லாருக்குமே எந்த அணுவா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்யணும், இந்த AMU மட்டும் தான் யூஸ் பண்ணணும், புதுசா ஒரு ஆளை கொண்டு வர இயலாது. அப்படி நான் AMU மட்டும் யூஸ் பண்ணாதான் நான் வேற வேற அணுக்களை என்ன செய்ய இயலும், ஒப்பிட இயலும். சரியா? இந்த AMU அப்ப என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இந்த AMU ஒரு நியம பெருமானமாக இருக்கு. எத்தனை பேருக்கு இது கிளியர்? சொற்கள் எழுதி கொள்ள பிள்ளைகள். எனவே 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 எழுதிக் கொள்ளுங்க. எனவே சாரணு திணிவு துணிதலின் நியமம், எனவே சாரணு துணிதலின் நியமம் சாரணு திணிவு துணிதலின் நியமம் என்ன பிள்ளைகள்? 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவில், சாரண திணிவு துணிதலின் நியமம் 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவில் 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவில் 1/12 மடங்கு, 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவில் 1/12 மடங்கு. பிராக்கெட்ல போனோம் பிள்ளைகள். அது என்ன சொல்லுவோம், அந்த அது என்ன பேர் சொல்லுவோம் அதுக்கு? நான் இப்ப சொன்ன இதுக்கு என்ன பேர் சொல்லுவேன்டா? 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றோட திணிவின் 1/12 மடங்கு என்ன பிள்ளைகள்? சொல்லடா, அது யார குறிக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம. யா குட். பிராக்கெட்ல போடுங்க AMU. பிராக்கெட்ல போடுங்க AMU. AMU பிராக்கெட் க்ளோஸ்ட் ஆகும். 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 அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இங்க நம்ம 6க்கு 12 கார்பன் யூஸ் பண்றோம் தாங்க. இதுக்கு முதல்ல இந்த 6க்கு 12 செலக்ட் பண்றதுக்கு முதல்ல இன்னும் வேற வேற ஆட்களை வச்சு AMU கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பட் அதெல்லாம் பிளான்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு இப்ப 6க்கு 12 கார்பன் தான் எக்யூரேட்டா யூஸ் பண்ணப்படுது. சோ கீழே எழுதி கொள்ளுங்கடா, கீழே எழுதி கொள்ளுங்க. ஆரம்பத்தில் 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 ஐதரசன் 1க்கு 1, ஐதரசன் 1க்கு 1, ஆரம்பத்தில் ஐதரசன் 1க்கு 1 அணு ஒன்றின் திணிவு, அணு ஒன்றின் திணிவு, அணு ஒன்றின் திணிவு அணு திணிவு அழகாக கருதப்பட்டது. அணு திணிவு அழகாக கருதப்பட்டது. அணு திணிவு அழகாக கருதப்பட்டது. எனினும் தொடர்ச்சி எழுதுங்க. எனினும் 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 ஐதரசனில் எனினும் ஐதரசனில் எனினும் ஐதரசனில் சமதானிகளின் இருக்கை காரணமாக, ஐதரசன் சமதானிகளை வச்சிருக்கே, அப்ப கார்பனுக்கும் சமதானிகள் இருக்கும் தான். ஆனா கார்பன்ல வந்து நம்ம எக்யூரேட்டா 6க்கு 12 கார்பன் எடுக்கும். அப்ப அந்த சமதானிகள்ல பிரச்சனை இருக்காது. ஆனா ஹைட்ரோஜன் ஆரம்பத்துல சமதானிகள் கண்டுபிடிக்கப்படலைங்கிறதால அது ஹைட்ரோஜனை சும்மா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் பிறகுதான் பார்த்தால் ஹைட்ரோஜன் சமதானி இருக்கு. அப்ப நமக்கு அது என்ன செய்யாது, பொருத்தமாக வரப்போறது இல்ல, திணிவுகள் மாற்றம் அடையும். அப்ப எழுதுங்கடா,
ஐதரஸ் எனினும் ஐதரசனில் சமதானிகளின் இருக்கை காரணமாக திணிவை அளப்பதில் சிக்கல் காணப்பட்டமையால் கைவிடப்பட்டது. அடுத்த பாயிண்ட் எழுதுங்கடா. பின்னர் 8க்கு 16 ஆக்சிஜன் 8 16 ஆக்சிஜன் 8 16 ஆக்சிஜன் 8 16 ஆக்சிஜன் சமதானி அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 16 மடங்கு ஒன்றின் கீழ் 16 மடங்கு சமதானி அணு ஒன்றின் திணிவில் ஒன்றின் கீழ் 16 மடங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி தொடர்ச்சி எழுதுங்க. எனினும் அதுவும் திருத்தமற்று இருந்தமையால் தற்போது 6க்கு 12 சமதானி அணு ஒன்றின் திணிவின் ஒன்றின் கீழ் 12 மடங்கு பயன்படுத்தப்படுகிறது. எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? இதுவரைக்கும் படிச்ச அவ்வளவும் 100% கிளியர் சொல்றாங்க. எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்ல, எனக்கு 100% எல்லாமே விளங்கிட்டு சொன்னாரு. மற்றாக்கள் என்ன மாதிரி விளங்கலையா? விளங்கிச்சுட்டு போடுங்கடா. ஓகே, இப்ப ஒரு தலைப்பு போட பிள்ளைகள். சாரண திணிவு. பிராக்கெட்ல போடுங்க. ஏஆர் பிள்ளைகள் ஆசிக் ரியாஸ் இல்ல, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். சரியா? ஏஆர் சொல்லி குறிச்சுக்காங்க.
அதை பண்ண போறது சாரண திணிவு. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், சாரண திணிவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே கதைச்சிட்டேன். அந்த பிளாக் கலர் கோடு சின்னதா தான் இருக்க போகுது, ஏற்கனவே அது சின்னதுதான். நான் அதை பெரிசா காட்டுறதுக்காக நான் ஒரு சின்ன கோட்டை கொண்டு வரணும். நான் கொண்டு வந்தாச்சு. யார் அந்த சின்ன கோடு? AMU சொல்ற ஒரு சின்ன கோட்டை கொண்டு வந்தாச்சு. இப்ப இந்த பிளாக் கலர் கோட்டுற அளவை நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த கிரீன் கலர் கோடு மாதிரி இந்த பிளாக் கலர் கோடு எத்தனை மடங்குன்னு சொன்னது எத்தனை பேருக்கு கிளியர்? கிரீன் கலர் கோடு மாதிரி இந்த பிளாக் கலர் கோடு எத்தனை மடங்குன்னு சொல்லி பார்த்தோம். சரியா பிள்ளையா? எத்தனை பேருக்கு இது கிளியர்? இந்த சாரண திணிவு என்று சொல்றதும் அதே கதைதான் பிள்ளைகள். என்னன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு அணுவை நம்ம எடுத்தா அது சின்ன பெருமானம் தான், அணுவின் திணிவு சின்ன பெருமானம் தான். ஆனா அந்த ஒரு அணுட திணிவை நான், ஏதாவது ஒரு மூலகத்தின் ஒரு அணுட திணிவை இந்த AMU சார்பாக எத்தனை மடங்கு என்று சொன்னால் அதான் என்னடா சாரண திணிவா இருக்கு. AMU போல அணுத்திணிவழக போல இந்த குறிப்பிட்ட ஒரு மூலகத்தின் ஒரு அணுட திணிவு எத்தனை மடங்கு என்று சொன்னால் அதுதான் அவரோட சாரண திணிவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க, ஒரு பக்கெட் ஒரு பக்கெட்ல வந்து 2 மாம்பழம் இருக்கு. ஒன்று 100 கிராம் மாம்பழம், அடுத்தது 50 கிராம் மாம்பழம். இதுல யாரு சின்னவர்னு கேட்டா இவர் தான் சின்னவர். அப்ப இவரை போல இது எத்தனை மடங்கு என்று கேட்டால் நான் என்ன சொல்லணும்டா? இந்த 100 50 எத்தனை மடங்குன்னு கேட்டா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? இந்த 100 50 எத்தனை மடங்கு என்ன செய்வேன்? 2 மடங்குன்னு சொல்லுவோம். 50 2 மடங்கு தான் இவர் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அந்த 100 நான் அந்த 50ஆல பிரிக்கிறோம். 100 நான் என்ன செய்யணும்? 50ஆல பிரிக்கிறோம். எத்தனை பேருக்கு குழப்பம்? எத்தனை பேருக்கு கிளியர் சொல்லுங்க? 100 50ஆல பிரிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? இது எத்தனை மடங்கு எனக்கு கிடைக்க போகுது? அப்ப 2 மடங்கு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இந்த சாரண திணிவு என்று சொல்றதும் என்னன்னா இதே மடங்கு கதை தான். இதே மடங்கு கதை தான். அப்ப இந்த AR இந்த சாரண திணிவு எதுக்கு சமன் என்று சொன்னா பிள்ளைகள், எதுக்கு சமன் என்று சொன்னால், ஒரு ஒரு மூலகத்தின் ஏதாவது ஒரு மூலகத்தை எடுப்போம். அந்த மூலகத்தின் ஒரு அணுவின் திணிவை நான் M என்று எடுத்தால், இந்த M வந்து AMU போல எத்தனை மடங்கு என்று சொல்றதுதான் என்ன பிள்ளைகள்? இந்த சாரண திணிவு. ஏதாவது ஒரு மூலகத்தின் ஒரு அணு எடுத்தால், ஒரு அணு, நான் கதைக்கிறது ஒரு மூல் அணு இல்ல, தண்ணிய ஒரே ஒரு அணு, அந்த அணுட ஒரே ஒரு அணுடான திணிவு எவ்வளவு சின்னதா இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு அணுட திணிவை நான் AMU எத்தனை மடங்கு என்று சொல்லணும். அதான் என்ன சாரண திணிவு. அப்ப எனக்கு சொல்லுங்கடா, இந்த சமன்பாடு எப்படி வரும்? AR சமன் என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? சொல்லுங்க. என்ன வந்திருக்கு? இந்த M வந்து AMU போல எத்தனை மடங்கு கேட்டா நான் என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த 100 50 போல எத்தனை மடங்கு கேட்டா 100 × 50. அப்ப இந்த M இந்த AMU போல எத்தனை மடங்கு கேட்டா என்ன செஞ்சிருக்கணும்டா? இந்த M நான் ஸ்மால் m பிள்ளைகள், ஸ்மால் m, இந்த M நான் என்ன செய்யணும்? AMU வால பிரிக்கணும். எத்தனை பேருக்கு இது 100% M நான் AMU வால பிரிக்கணும். எத்தனை பேருக்கு இது 100% இதுதான் உண்மையான சாரண திணிவுக்குரிய சமன்பாடு. இதுதான் 100% கரெக்டான, இதுதான் 100% கரெக்டான சமன்பாடு. இதுதான் நீங்க எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு. சரியா? நமக்கு வழங்கணும் என்னப்ப? ஒரு சாரண திணிவு என்று சொல்றது குறித்த ஒரு மூலகத்தின் அணு ஒன்ற திணிவு AMU போல எத்தனை மடங்கு என்று சொல்றதுதான் என்ன பிள்ளைகள்? சாரண திணிவா இருக்கு. இது 100% கிளியர் சொல்லால் எத்தனை பேர்? இங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் இந்த சமன்பாடை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பிள்ளைகள்? AR சமன் M இன் கீழ் இந்த AMUக்கு பதிலா எனக்கு ஒரு ஆள் தெரியும். நம்ம ஏற்கனவே பென்சில் எழுதி வச்சிருக்கோம். செக் பண்ணுங்க. AMUக்கு பதிலா நான் யாரை போடலாம்? பென்சில் எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதின பென்சில்ல? AMU எதுக்கு சமனா இருக்கும் பிள்ளைகள்? ஒன்றின் கீழ் எதுக்கு சமனா இருக்கும்? AMU சமன் ஒன்றின் கீழ் அவகாதரோ மாறிலி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். சரியா பிள்ளையா? AR சமன் ஒன்றின் கீழ் அவகாதரோ மாறிலி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் இல்லையா? அப்ப என்ன செஞ்சு கொள்ளலாம் பிள்ளைகள்? இந்த AR நான் என்ன செய்யலாம்? AR சமன் இந்த அவகாதரோ மாறிலி நான் மேல கொண்டு வந்தால் M × அவகாதரோ மாறிலியாக வரக்கூடும். அப்ப இப்படி ஒரு சமன்பாடும் நான் என்ன செஞ்சு கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ள.
ஏஆர் சமன் எம் இன்டு அவகாதரோ மாறிலின்னு சொல்லி எடுக்கலும். கிளியரா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. உண்மையாக இது ஏஆருக்குரிய சமன்பாடு இல்ல. எம் இன்டு அவகாதரோ மாறிலி என்று சொல்றது நம்ம அடுத்ததாக படிக்கலாம். உண்மையாக இது சாரணத்தினுக்குரிய சமன்பாடு இல்ல. சாரணத்தினோட உண்மையான சமன்பாடு இவர். இது உண்மையாக மூலர் திணிவுக்குரிய சமன்பாடு. யாருக்குரியதுடா? மூலர் திணிவுக்குரிய சமன்பாடு. ஆனா நமது மூலர் திணிவு வந்து சாரண திணிவுக்கு சமனா இருக்கும் அப்படிங்கிறதால, மூலர் திணிவு வந்து சாரண திணிவுக்கு அன்னளவா சமனா இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம இந்த சமன்பாடு யூஸ் பண்ணலாம். எங்க மட்டும் யூஸ் பண்ணணும்? எம்சிக்யூல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணிட வேணாம். எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு நீங்க அக்யூரேட்டான சமன்பாடு தான் போடணும். இது வந்து எம்சிக்யூக்குரிய சமன்பாடு. ஏதாவது கேள்விகள் ஈஸியா செய்யறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். எத்தனை பேருக்கு இது கிளியர்னு சொல்லுங்க. இவ்வளவு எத்தனை பேருக்கு 100% கிளியர்? அப்ப நமக்கு சாரணத்திணிவ கண்டுபிடிங்க ஒரு கேள்வி வந்தா, சாரணத்தினியோட பெருமானம் என்னன்னு கேள்வி வந்தா, நம்ம 2 சமன்பாடு இருக்கு. அதுல எந்த சமன்பாடு நம்ம செய்யறதுக்கு லேசா இருக்குமோ, எது சுருக்கல லேசாகி தருமோ அந்த சமன்பாடு நம்ம செலக்ட் பண்ணா சரி. விளைஞ்சா அது NA-1 இந்த விளங்கல. NA-1 அப்படின்னா இது நமக்கு தெரியும். இதை எப்படி எழுதலாம்? AR சமன் எம்மின் கீழ் ஒன்றின் கீழ் அவகாதரமான்னு எழுதலாம். அப்ப எப்படி எழுதுவோம்? ஓலவேல படிச்சதுதான். AR சமன் எம் இந்த மாதிரி பிரிக்கிறோம், ஒன்றின் கீழ் அவகாதர மாதிரியாக பிரிக்கிறோம்னு சொல்லலாம். அப்ப நம்ம பெருக்கிற மாதிரி எழுதுனா எப்படி எழுதுவோம்? AR சமன் எம். இந்த பிரிக்கிறத பெருக்கிற மாதிரி ஆக்குறேன்னு சொன்னா அவகாதர மாறிலியின் கீழ் ஒன்று போடுவோம். அப்ப AR சமன் எம் இன்டு NA என்று சொல்லி எழுதுவோம். சரியா? விளைச்சது எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? இந்த சமன்பாடு வந்தது யாருக்காவது குழப்பம் இருக்கா? இந்த ஏஆர் இந்த சாரணத்தின் சொல்வது என்ன பிள்ளைகள்? AMU சார்பாக ஒரு சின்ன ஒரு பெருமானம், ஒரு அனுடத்தின் இவன் நான் AMU சார்பாக எத்தனை மடங்குன்னு காட்டுவதுதான் என்ன இந்த சாரணத்தின். இது வழங்கினாக்க எத்தனை பேர்? எத்தனை பேருக்கு இது 100% கிளியரா வழங்கிச்சு? சின்ன போட முடியும். கீழ் எழுதி கொள்ளுங்க. சாரணத்தினிவுக்கு கீழ் எழுதுங்க. சாரணத்தினிவுக்கு கீழ் எழுதுங்க. குறித்த மூலகம் ஒன்றின் குறித்த மூலகம் ஒன்று குறித்த மூலகம் ஒன்று குறித்த மூலகம் ஒன்று அணு ஒன்றின் திணிவிற்கும் குறித்த மூலகம் ஒன்றின் அணு ஒன்றின் திணிவிற்கும் அணு ஒன்றின் திணிவிற்கும் அணு திணிவு அலகிற்கும் அணு திணிவு அலகிற்கும் அணு திணிவு அலகிற்கும் இடைப்பட்ட விகிதம் இடைப்பட்ட விகிதம் இடைப்பட்ட விகிதம் குறித்த அணுவின் குறித்த மூலகத்தின் விகிதம் குறித்த மூலகத்தின் சாரணு திணிவு எனப்படும். குறித்த மூலகத்தின் சாரணு திணிவு எனப்படும். சாரண திணிவு எனப்படும். இப்ப அடுத்த லைன்ல எழுதுங்க பிள்ளைகள். ஒரு சமன்பாடு மாதிரி எழுதுங்க. சமன்பாடு மாதிரி தமிழ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ் எழுதுங்க. சாரண திணிவு சாரண திணிவு சமன் மூலக அணுவொன்றின் திணிவு மூலக அணுவொன்றின் திணிவு அதன் கீழ் அணுத்திணிவலகு
எழுதுங்க AR சமன் M இன் கீழ் AMU. AR சமன் M இன் கீழ் AMU. இப்படியே தொடர்ச்சியாக எழுதுங்க. ஆனால் AMU சமன் ஒன்றின் கீழ் அவகாதரோ மாறிலி. ஆகவே AR சமன் M இன் கீழ் ஒன்றின் கீழ் அவகாதரோ மாறிலி. AR சமன் M இன்டு அவகாதரோ மாறிலி. இதையும் பாக்ஸ் பண்ணி காட்டுங்க. இந்த ரெண்டு சமன்பாடையும் எழுதி காட்டுங்க. முடிச்சார்கள் தண்டு போடு. ஓகே குட். இப்ப இந்த சமன்பாடுக்கு பக்கத்துல எழுதி காட்டுங்க. பென்சிலால எழுதி காட்டுங்க. இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? பென்சிலால எழுதுங்க. எங்க யூஸ் பண்ணலாம்? MCQல யூஸ் பண்ணலாம், எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணலாம். இத பென்சிலால எழுதி காட்டுங்க. MCQ only. MCQல மட்டும்தான் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள. சரியா இல்லையா? பென்சிலால மார்க் பண்ணி காட்டுங்க. தப்பி தவறி கூட என்ன செஞ்சிடப்படாது. ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி இதெல்லாம் வந்து ஃபைனல் பேப்பர்ல வாரது நல்லா குறைஞ்சிட்டு இந்த கேள்விகள் எல்லாம். பட் இது தியரியில உங்களோட சிலபஸ்ல இருக்குங்கிறதா நான் படிக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் பேப்பர் எல்லாம் கேள்வியில வரலாம். அப்படி வந்தா நீங்க இது மாதிரி ஃபாலோ பண்ணி கொள்ளும். சரியா? இப்ப சைட்ல இங்கால எழுதி கொள்ள இங்கால ஒரு பக்கத்துல, அதாவது இந்த சமன்பாடு எழுதிருப்பீங்க. கொப்பில எங்கால இடம் இருக்கும், அதுல எழுதுங்க. AR என்று சொன்னா என்ன? AR என்று சொல்றது சாரண திணிவு. சாரண திணிவு. M என்று சொல்றது என்ன? மூலக அணு ஒன்றின் திணிவு. மூலக அணு ஒன்றின் திணிவு. AMU என்று சொல்றது என்ன? அணு திணிவளவு. பிராக்கெட்ல பெருமானம் போடும். 1.6 தர 10⁻24 கிராம். அடுத்தது NA என்று சொல்றது என்ன? அவகாதரோ மாறிலி. பிராக்கெட்ல போடும் 6.022 தர 10⁻23. எழுதி கொள்ளோட அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஒரு கேள்வி எழுதுங்க. கேள்வி ஒன்று எழுதுங்க. ஒரு கேள்வி எழுதுங்க. சில மூலகங்களில் அணு ஒன்றின் திணிவு, சில மூலகங்களின் அணு ஒன்றின் திணிவு, சில மூலகங்களின் அணு ஒன்றின் திணிவு, சில மூலகங்களின் அணு ஒன்றின் திணிவு கீழே தரப்பட்டுள்ளது. இவற்றின்
தொடர் பணத்திணிவுகளை கணிக்க. இவற்றில் தொடர் பணத்திணிவுகளை கணிக்க. இவற்றின் தொடர் பணத்திணிவுகளை கணிக்க. சோ 3 பேர் தான். 3 பேர். ஒன்று வந்து 6.64 தர 1022. 6.64 தர 1022 கிராம். இது ஒரு அனிடத்தின். இது முதலாவது. இரண்டாவது 3.32 தர 1023 கிராம். மூணாவது 1.0 1.025 தர 1023 கிராம். 1.02 தர 25 கிலோகிராம். மூணுக்கும் ஆன்சர் பண்ணுவோம். மூணுக்கும் குயிக்கா போடுங்க ஆன்சர். தொடர்பணத்திணிவு சாரணத்திணிவு எல்லாமே உண்டுதான் பிள்ளைகள். சார் என்று சொல்றது தொடர். குயிக்கா மூணுக்கும் ஆன்சர் போடுங்க பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புறது பாப்போம். குயிக்கா அனுப்புங்க.
குயிக்கா பெருமானத்தை போட்டுவிடும். என்ன ஆன்சர்னு சொல்லி போடுங்க அவசரமா. ஓகே குட். சோ நமக்கு சாரண திணிவுக்கு வந்து 2 சமன்பாடு தெரியும். அப்படி ஒரு பெருமானம் தந்திருக்கார் 6.64 தர 10^22 கிராம் தந்து வச்சிருக்கார். இது என்ன ஒரு அணுவிண்ட திணிவு தந்திருக்கார். நமக்கு தெரியும் 2 சமன்பாடு இருக்கு. ஒன்று வந்து AR is equal to M இன் கீழ் AMU சொல்லுவோம். அடுத்தது AR is equal to M into அவகாதரோ மாறிலி என்று சொல்லுவோம். நான் சொல்லியிருக்கேன் இதுதான் உண்மையான சாரண திணிவுக்கு சமன்பாடு. இப்ப நான் இந்த ரெண்டுல எந்த சமன்பாடு யூஸ் பண்றேன்னா கிளியரா மைண்ட்ல எடுங்க. இந்த சமன்பாடு யூஸ் பண்றதுக்கு முதலாவது சமன்பாடு யூஸ் பண்றதுக்கு இந்த எம்ட பெருமானம் வந்து 1.66 தர 10^24 மடங்கா இருந்தால் நம்ம இதை யூஸ் பண்றது லேஸ். இந்த சமன்பாடு யூஸ் பண்றது லேஸ். 1.66 தர 10^24 மடங்காக எம் வந்தா இதை யூஸ் பண்றது லேஸ். மத்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் இவரை யூஸ் பண்றது லேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 6.64 நீங்க பார்த்தா கிட்டத்தட்ட இதுட 4 மடங்கு மாதிரி இருப்பாரு. 1.66 4 மடங்கு தான் இந்த 6.64. அப்ப எனக்கு சுருக்கல் லேஸ் ஆகும். அப்ப நான் இந்த சமன்பாடு யூஸ் பண்ணுவேன். அப்ப AR is equal to எம்ட பெருமானம் என்ன பிள்ளைகள் 6.64 தர 10^22 கிராம். அதன் கீழ் AMU பெருமானம் என்னடா? AMU வந்து 1.66 தர 10^24 கிராம். 27 கிலோகிராம் போடலாம், கிராம் போடலாம். எது இங்க சரி? மேல கிராம்ல இருக்காரு. அப்ப நான் இங்கேயும் கிராம்ல போடுறதுதான். அப்படி சுருக்கினால் இதையும் சுருக்கினால் 4. அப்ப 4 இந்த 10^24 மேல வருவார் 10 + 24 மாறும். +24 -22 சேர்ந்து 2 10 வர்க்கம் வரப்போற. அப்ப 4 தர 100 சமன் 400 என்று வரப்போற. அழகு இருக்குமாண்டா? இல்ல கிராம் வெட்டுப்பட்டுரும். அழகு இல்ல. அப்ப கிளியரா வழங்கணும். சாரண திணிவு அழகு இல்லாத ஒரு கணியம் அப்படிங்கிறது கிளியரா வழங்கணும். சரியா? அதே போல 2வது கேள்வியை நம்ம எடுத்தால் 3.32 தர 10^23 கிராம் என்று தந்திருப்பேன். 10^23 கிராம். சாரி, அப்படிதான் தந்தேன் இல்லையா? 3.32 தர 10^23 கிராம். அப்ப எனக்கு தெரியும் இதுல 2 மடங்கு தான் இவர். அப்ப இந்த சமன்பாடு நான் யூஸ் பண்றது லேசி. AR சமன் M இன் கீழ் AMU யூஸ் பண்றது லேசி. அப்ப M வந்து 3.32 தர 10^23 கிராம். அதன் கீழ் AMU என்ன 1.66 தர 10^24 கிராம். இதுவும் வெட்டுப்பட 2 என்று வரப்போறார். அப்ப 2 தர 10^23 10^24 இது மேல வருவார் 10 + 24 மாறும். 10^23 10 + 24 சேரக்குள்ள 10 என்று வரப்போகுது. அப்ப 20 இவர அணுவெண்ணா இவர சாரண திணிவாக இருக்கு. அழகு இருக்குமான்னு கேட்டா இல்ல, கிராம் வெட்டுப்பட்டும். இதுதான் இவர சாரண திணிவாக பெருமானமா வந்து சேரும். அடுத்தது 3வது கேள்வி நீங்க பார்க்கலாம்.
1.012 என்ன பெருமானம் தான் 1.025 இல்லையா 1.025 தர 10⁻26 கிலோகிராம் 10⁻26 10⁻25 இல்லையா 10⁻25 கிலோகிராம் தந்திருப்பேன். இவருக்கு சாரண திணிவு காணும். எனக்கு செக் பண்ணி பாருங்க பிள்ளைகள், இதோட மடங்கா இதுன்னு கேட்டா இல்ல, இது இவர மடங்கு இல்ல. எந்த சமன்பாடு யூஸ் பண்றது லேசு, இந்த சமன்பாடு யூஸ் பண்றது லேசு. அப்படி பார்த்தா AR சமன் M இன்டு அவகாதரோ மாறிலி, நான் இதை யூஸ் பண்றேன். இப்ப சில பேர் இந்த M வந்து இவர் கிலோகிராம் தந்திருக்காரு, கிளியரா இருக்கணும். இந்த சமன்பாடு நான் யூஸ் பண்றதா இருந்தால் இந்த M எப்பவுமே என்ன அளவுல இருக்கணும் பிள்ளைகள், கிராம்ல இருக்கணும். ஆனா இவருக்கு நான் என்ன யூனிட் வேணா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க M கிலோகிராம்ல இருந்தா நான் AMU கிலோகிராம்ல போடுவேன், விஷயம் முடியும். ஆனா இந்த சமன்பாடு நான் யூஸ் பண்றதா இருந்தால் இந்த M கட்டாயம் கிராம்ல இருக்கு. அப்ப நான் இது என்ன செய்யணும், கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். அப்ப 10⁻25 நான் கிராமுக்கு மாத்தினா 10⁻22 வரப்போகுது. 1.025 தர 10⁻22 கிராம் தர அவகாதரோ மாறிலி என்னடா 6.022 தர 10⁻23. நமக்கு தெரியும் பிள்ளைகள், இங்க ARக்குமே அழகு இல்ல. பட் இங்க வந்து நான் இந்த சமன்பாடு போட்டா அழகு வரப்போகுது. நான் அதைத்தான் சொன்னேன், உண்மையாக இது சாரண திணிவுக்குரிய சமன்பாடு இல்ல. இது யாருக்குரிய சமன்பாடு இல்லடா, சாரண திணிவுக்குரிய சமன்பாடு இல்ல, மூலர் திணிவுக்குரிய சமன்பாடு. இந்த சமன்பாடு போட்டா அழகு வரும். நம்ம என்ன செய்ய வேணாம், அழகை இக்னோர் பண்ணுங்க, அழகை வந்து கணக்கெடுக்க வேணும். சரியாடா? அப்ப இதை பெருக்கி பார்த்தா என்ன வரும்னு கேட்டா கிளியரா பாருங்க. இதையும் பெருக்கினா கிட்டத்தட்ட 1.025 நான் அன்னளவா இதை 6 என்று சொல்லி எடுக்கிறேன். எடுத்த என்ன வரும் பிள்ளைகள், 6 எடுத்த என்ன வரப்போகுது, 0 5 1 6. சோ கிட்டத்தட்ட 66.150 தர 10⁻22 10⁻23 சொன்னால் 10 வரப்போற. அப்ப கிட்டத்தட்ட 61.5 வரும். அன்னளவா நான் சுருக்கினேன். இதை நீங்க அக்யூரேட்டா சுருக்கினா பிள்ளைகள் எப்படி வந்திருக்கும், அக்யூரேட்டா சுருக்கினால் 6.175 தர 10 சமன் 61.75 சொல்லி வந்திருக்கு. 61.75 சொல்லி வந்திருக்கும் இந்த பெருமாள். இது எத்தனை பேருக்கு கிளியர் நான் செஞ்சதாங்களோ? 100% கிளியர் சொன்னால் எத்தனை பேர் செஞ்ச இவ்வளவு 100% கிளியர் சொன்னால் எத்தனை பேர் குயிக்கா சொல்லுங்க. நான் எதுக்கு எந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு வழங்குது. வந்திருக்கிற அந்த எம் பெருமானம் வந்து 1.66 மடங்குகளா இருந்தால் நான் AR is equal to M into AMU யூஸ் பண்ண போறேன். அப்படி இல்லாமலுக்கு மத்த பெருமானங்களா இருந்தால் அந்த M நான் கிராமுக்கு மாத்தி நான் யூஸ் பண்ண போறேன். கிலோகிராம்ல வச்சுட்டு ரெண்டாவது சமன்பாடு போட இயலாது. அது கட்டாயம் என்ன செய்யணும், கிராமுக்கு மாத்தணும். ரெண்டாவது சமன்பாடு எழுதக்குள்ள நான் அலகுகளை நான் என்ன செய்ய மாட்டேன் பிள்ளைகள், கணக்கெடுக்காம எழுதி முடியும். எத்தனை பேருக்கு இது 100%? மூன்றாவது கேள்வி எடுத்தா இந்த சமன்பாடு யூஸ் பண்ண போறேன். எனக்கு இந்த சமன்பாடு யூஸ் பண்றது லேஸ். ஏன்னா இது வந்து 1.66 மடங்கு இல்லையடா. அப்ப இந்த சமன்பாடு நான் யூஸ் பண்ணா எம்முக்கு பதிலா என்ன போடணும்னா கட்டாயம் இது கிராம்ல இருக்கணும். இப்ப கிராம் பெருமானம் என்னன்னு சொல்லுங்க, 1.025 தர 10⁻25 கிலோகிராம்ல நான் அது கிராமுக்கு மாத்திரம் என்ன வரும், 10⁻22 வரப்போம் தர. அவகாதரோ மாறிலி என்ன 6.022 தர 10⁻23. இப்ப எனக்கு விளங்கணும், இதையும் பெருக்கினு எனக்கு வாரது 6.175 வரப்போறார் தர 10⁻22 10⁻23 சேர்ந்தா பிள்ளைகள் இது 10 10 ஒரே அடிங்கிறதால அடுக்குகள் என்ன செய்யப்படும், பெருக்கப்படலாம், கூட்டுப்படும். 23 பிளஸ் மைனஸ் 22. 10⁻23 பிளஸ் மைனஸ் 22 எப்படி வரப்போகுது, 10⁻23 மைனஸ் 22 10 1 வரப்போறார். அப்ப என்ன வரும் பிள்ளைகள், 10 வரப்போகுது. is equal to
61.75 கிளியரா? எத்தனை பேருக்கு இது 100% கிளியர்? விளங்காதாக்கள் யாராவது இருக்கீங்களா? இன்னொரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. இன்னொரு கேள்வி எழுதுங்க, ஹோம் ஒர்க்கா எழுதுங்க, எனக்கு ஆன்சர் அனுப்பணும் எல்லாரும் கட்டாயம். சரியா? எக்ஸ் என்ற மூலகம் ஒன்று, எக்ஸ் என்ற மூலகம் ஒன்று, எக்ஸ் என்ற மூலகம் ஒன்று அணு ஒன்றின் திணிவானது, எக்ஸ் என்ற மூலகம் ஒன்றின் அணு ஒன்றின் திணிவானது, எக்ஸ் என்ற மூலகம் ஒன்றின் அணு ஒன்றின் திணிவானது 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின், 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின், 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவிலும் பார்க்க, 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவிலும் பார்க்க, 6க்கு 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவிலும் பார்க்க 4 மடங்கு பாரமானது எனில், 4 மடங்கு பாரமானது எனில், 4 மடங்கு பாரமானது எனில், 4 மடங்கு பாரமானது எனில் எக்ஸின் சாரண திணிவு யாது? எக்ஸின் சாரண திணிவு யாது? எக்ஸின் சாரண திணிவு யாது? டன்னா எழுதி முடிச்சிட்டீங்களா கேள்வி? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு என்ன செய்யுங்கடா அனுப்பி விடுங்க. இன்ஷால்லா நாளைக்கு வந்து சந்திப்போம் கிளாஸ். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.